டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் இன்ஜினியரிங் டாபிக்காக ஒரு என்டையர் கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல மைக்ரோ ப்ராசஸர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லுவேன். இது நிறைய கான்செப்ட் இருக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். இப்ப சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை ஓரியன்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா லேர்ன் பண்ணிட்டு வரோம். நீங்க பார்க்கலாம் மைக்ரோ ப்ராசஸர் தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன இது சம்பந்தப்பட்ட என்டையர் கான்செப்ட் என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். இப்ப சில ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் வரலாம். அதாவது கம்ப்ளீட் கோர்ஸ் என்டையர் ஃபார் டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆப்ல ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ் இருக்கும். நீங்க வந்து லேப்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா வெப்சைட் இருக்கு. ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல் இன் ஒன் ஜிஎஸ் மேத் கோர்ஸ் இருக்கும். அதில் உள்ள போனீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அதுக்குள்ள இன்ஜினியரிங் கிளாஸஸ் நிறைய வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கேன். அதோடு சேர்த்து டெஸ்ட்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்கும்போது நீங்க டைரக்டா வந்து கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா கைட் பண்ணுவேன். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? கம்ப்ளீட்டா மைக்ரோ ப்ராசஸரை வந்து லேர்ன் பண்ண போறோம். தமிழ்ல நுண் செயலி அப்படின்னு வந்து சொல்றது. இல்ல நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் என்னெல்லாம் கண்டென்ட் வந்து நம்ம கவர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். அதாவது மைக்ரோ ப்ராசஸர் பார்க்கறதுக்கு முன்னாடி மிஷின் லாங்குவேஜ்னா என்ன? அதாவது ஒரு இயந்திரம், ஒரு கம்ப்யூட்டர் அது புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் என்ன? அது சம்பந்தப்பட்ட சும்மா பேசிக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம்னா இந்த மிஷின் லாங்குவேஜ்ல பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன? மைக்ரோ ப்ராசஸரோட காம்போனன்ட் வந்து லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரை கேட்பாங்க. அதுல மைக்ரோ ப்ராசஸ்ல இருக்கிற நிறைய பகுதிகளை தான் வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ அதனால என்ன பண்ணலாம் டீட்டெயிலா லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு அந்த காம்போனன்ட்ல. ஒவ்வொன்றா பார்ப்போம். பார்த்து முடிச்சனே ஃபைனலா நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு என்ன எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டைரக்டா என்ன பண்ணுவோம் எக்ஸாம்ல டெக்னீஷியன் கிரேட் 1ல கேட்ட கொஸ்டினை மட்டும் என்ன பண்ண போறோம்னா நம்ம தெளிவா வந்து என்ன வேணா லேர்ன் பண்ண போறோம். ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணுவீங்க, கொஸ்டினா பார்ப்பீங்க. கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுனா ஓகே இது வரைக்கும் லேர்ன் பண்ணதுல எப்படிலாம் கேள்விகள் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தப்பல என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். ரைட், இப்ப இந்த கொஸ்டினை வந்து பாருங்களேன். இந்த மாதிரி தான் என்ன நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க? In microprocessor 8085, which one of the following is a 16-bit register? என்ன சொல்றாங்க? 8085 நுண் செயலியில் பின் வருவனவற்றில் 16 பிட் பதிவகம் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்ப நீங்க பார்க்கலாம் எல்லாமே டெக்னீஷியன் கிரேட் 1ல கேட்ட கொஸ்டினை தான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? கொஸ்டினை முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அதாவது என்ன மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு, அதுல 8085 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏதோ 8085 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 16 பிட்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்து ரெஜிஸ்டர்னா என்னன்னு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சாத ரைட்டா ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, அதுல 8085னா என்ன, 16 பிட்னா என்ன, ரெஜிஸ்டர்னா என்ன, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை நம்மளால என்ன புரிஞ்சுக்கிற முடியும். ஒன்ஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம், அதை வச்சு என்ன பண்ணலாம் கான்செப்ஷன் லேர்ன் பண்ணியிருந்தோம்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், முதல்ல கான்செப்ட் கிளாரிட்டி பண்ணிடுவோம். அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ரைட், இப்போ முதல்ல பேசிக்கா நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஒரு மிஷின் இயந்திர மொழினா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாருங்களேன், மிஷின் லாங்குவேஜ் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிட்டன் யூசிங் ஒன்லி என்ன 0 and 1. It is directly understood by the computer. It is very fast, but it is mission dependent and difficult to modify or correct. தமிழ்லையும் பாருங்களேன், இயந்திர மொழி என்பது 0 மற்றும் 1 ஆகியவற்றை பயன்படுத்தி எழுதப்படும் நிரலாக்க மொழியாகும். இது கணினி நேரடியாக புரிந்து கொள்ளும். இது மிக வேகமானது, ஆனால் கணினி சார்ந்தது மற்றும் இதன் பிழைகளை மாற்றுவது அல்லது திருத்துவது கடினம். என்ன சார் மிஷின் லாங்குவேஜ்? ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. நம்ம நிறைய மூவி கூட பார்த்திருப்போம். கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தாவே ஈவன் எந்திரன் மூவில கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மிஷின் அப்படின்னு சொன்னாவே நம்ம மைண்டுக்கு என்ன வரும்னா 0 1 அப்படிதான் வந்து என்னன்னா காமிப்பாங்க. ரைட்டா? அப்போ ஒரு கம்ப்யூட்டர் அது இது புரிஞ்சுக்கிறோம்னா 0 1 மட்டும்தான் புரிஞ்சுக்கிறோம். அது என்ன 0 1 சிக்னல் தான், ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் சிக்னல். அந்த சிக்னல் வந்துச்சுன்னா அது வந்து 1, சிக்னல் வரலையா அது வந்து 0, அவ்வளவுதான். இதுதான் என்ன அப்படின்னா இந்த மிஷினால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அதுதான் அவங்க மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னா சொல்றாங்க.
இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதை மாடிஃபை பண்றது கஷ்டம். அதாவது என்ன ஈஸியா மாடிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஒரு மிஷின் வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாட்டி நம்ம எழுதிட்டோம் 01ல வந்துன்னா ஒரு வாட்டி கொடுத்துட்டோம்னா அது மாத்துறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த மிஷின் ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, அது புரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை மாத்தாது. எதுலனா கொடுக்குற மிஷின் லாங்குவேஜ்ல. நீங்க பாருங்களேன், அதாவது ஒரு மிஷின் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா அது டைரக்டா இதை புரிஞ்சுக்கிறோம்னா மிஷின் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறோம். அது இல்லாம என்னன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அது என்ன அசம்பிளி லாங்குவேஜ், அதை நான் சொல்றேன். மிஷின் டைரக்டா புரிஞ்சுக்கிறது 01 ரைட்டா. அசம்பிளி லாங்குவேஜ்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா 01க்கு பதிலா சில நியூமோனிக்ஸ் வந்து யூஸ் பண்றது. அது என்ன, மூவ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க, எம்விஐ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, எல்டிஏ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மூவ் மீன்ஸ் என்னன்னா ஒரு இதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் ஏ கமா பி அப்படின்னா இது என்ன மீனிங்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த மூவ் என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆப்ரேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஎன்பி இதை ஆப்பராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஒரு கோடு ஆப்ரேஷன் கோடு மூவ், அது என்ன பண்ணுது, ஏய பி, ஏல என்ன இருக்கோ அது பிக்கு கொண்டு போ, இப்படி என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து சொல்லுவோம். பட் நம்ம சொல்றது என்ன, இது வந்து ஒரு பேசிக் லெவல் லாங்குவேஜ் ரைட்டா. இது என்ன ஆகணும்னா மிஷினுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மிஷின் லாங்குவேஜ் மாத்தணும். அந்த லாங்குவேஜ் மாத்துறதுக்காக தான் என்னன்னா அசம்பிளர் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம், மிஷின் லாங்குவேஜ் இருந்திருக்குமே எதுக்கு அசம்பிளி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், 01ல எக்கச்சக்கமா 01 போட 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 ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ரைட்டா. ஏன்னா 01ல எத்தனை 01 போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது. ஸோ அப்ப என்ன, அதை சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம ஹியூமனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் எது உருவாக்கப்பட்டதுன்னா அந்த அசம்பிளி லாங்குவேஜ் எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஸோ அசம்பிளி மொழி என்பது தமிழ்லயே பாருங்க, 0 மற்றும் 1க்கு பதிலாக நிமோனிக்ஸ் எனப்படும் குறியீடுகளை பயன்படுத்தும் குறைநிலை நிரலாக்க மொழியாகும். மூவு, எம்விஐ, எல்டிஏ போன்றவை இதன் எடுத்துக்காட்டுகள். இது அசம்பிளர் மூலம் என்னன்னா இயந்திர மொழியாக மாற்றும். அதாவது ஒரு அசம்பிளர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது என்ன பண்ணுனா, ஓ அசம்பிளி லாங்குவேஜ்ல எழுதிட்டியா, அதை நான் என்ன பண்றேன்னா மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்ப நிறைய பேர் நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்டினோ யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஆர்டினோலாம் என்னன்னா இந்த மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் தான் வந்து என்னன்னா யூஸ் பண்ணிருப்போம். ஜஸ்ட் என்ன கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். சரி, இப்ப நான் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். கிளப் பண்ணோம்னா எல்லாத்தையும் கிளப் பண்ணோம்னு வச்சுக்கலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பிரிச்சோம்னா மூணா பிரிப்பாங்க. லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல் அப்படின்னு பிரிப்பாங்க. லோ லெவல்ல இருக்கிறதா மிஷின் லாங்குவேஜ், அதே மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ். ஏன்னா அசம்பிளியுமே வந்து லோ லெவல் லாங்குவேஜ் தான். மிடில்ல எதை வைப்பாங்கன்னா சி லெவல். சம்டைம்ஸ் ஆக்சுவலி என்னன்னா இந்த சி வரைக்கும், சி வந்துனா அந்த சி லாங்குவேஜ் கண்டுபிடிக்க வரைக்கும் அது என்ன சொன்னாங்க, ஹை லெவல் அப்படின்னு சொன்னாங்க. பட் சி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய நியூ லாங்குவேஜ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது சில இருந்து சி பிளஸ் பிளஸ் வந்தது, ஜாவா வந்தது, பைத்தான் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே என்ன சொல்லிட்டாங்கன்னா சி வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதை தனியா பிரிச்சுட்டு மிடில்ல வச்சுட்டு ஹையர் லெவலில் எதை வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்க லாங்குவேஜ், முக்கியமா சொல்ல போனா அந்த ஜாவா, சி பிளஸ் பிளஸ், பைத்தான் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் என்னன்னா ஒரு மிஷினோட இதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா ஸ்கூல்லயே நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டியதா, ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா ரீகலெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ரைட். இப்ப அசம்பிளி லாங்குவேஜோடது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான். அதாவது என்ன, ஒரு அசம்பிளில இந்த மாதிரி தான் லாங்குவேஜ் எழுதுவாங்க. ஸோ மூவ் அப்படின்னு இருக்கா, ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு அது என்னன்னா அசம்பிளர் இருக்கும், அந்த அசம்பிளர் என்ன பண்ணுவோம்னா மிஷின் கோடுக்கு ஏத்தாப்புல அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அதன் மூலம் என்ன மிஷின் வந்து இந்த மிஷின் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே இதுதான் வேலையை சொல்ல சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் என்ன பண்ணுன்னா வேலையை வந்து பார்க்கும். சரி, இப்ப ஃபைனலா இருக்கிற அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அதுன்னு என்னன்னு பார்த்துருவோம். ஹை லெவல் லாங்குவேஜ் என்பது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் டாட்டா. இது ஈஸி ஃபார் ஹியூமன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட். ஆக்சுவலி சும்மா தியரிட்டிக்கலா சொல்றதுக்காக ஈஸி அப்படின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா நீங்க சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தானு, கோபால், ஃபோட்ரான் இதெல்லாம் லேர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், மண்டையே வந்துன்னா குழம்பிடும். அந்த மாதிரி கொஞ்சம் என்னன்னா டெக்னிக்கலாவும் இருக்கும். அது ஒரு கொஞ்சம் விருப்பம் இருந்தா மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகே. பட் இல்ல ஏதோ வெறுப்போட லேர்ன் பண்றோம்னா கண்டிப்பா இது என்னன்னா புரியாத லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, இது என்ன மிஷின் வந்து இண்டிபெண்டன்ட். ஆக்சுவலி இதுக்கும் எதுக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, அதாவது இஃப் போட்டு எல்ஸ் போட்டு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. பட் ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜையும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் மிஷின் டிபெண்டா இருக்கிற
எந்த லாங்குவேஜ்? மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய வந்து என்னன்னா டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். அதை என்னன்னு போயிட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம். பட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உயர்நிலை மொழி என்பது மனிதர்கள் எளிதாக புரிந்து கொண்டு எழுதக்கூடிய நிரலாக்க மொழியாகும். இது பொதுவாக கணினி சார்பற்ற மொழியாகும். எனவே ஒரு குறிப்பிட்ட கணினியின் வன்பொருளை சார்ந்து இல்லாமல் நிரல்களை என்னன்னா உருவாக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்துக்கலாம், C++, ஜாவா, கோபால், ஃபோர்ட்ரான் எல்லாமே உயர்நிலை மொழிகளுக்கான என எடுத்துக்காட்டுகள். இப்ப டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டிரான்ஸ்லேட்டர் மீன்ஸ் என்னன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கு, இல்ல அசம்பிளி லாங்குவேஜ் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து மிஷின் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்றதான் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா காமெடிக்கலா என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி, அதாவது நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர்னா ஓகே இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி தான் ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் என்ன இதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணும். இதுல நிறைய காம்பனன்ட் இருக்கு. டிரான்ஸ்லேட்டர் நிறைய வந்து டைப்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா அசம்பிளர் சொல்லுவாங்க. முக்கியமானது என்னன்னா அசம்பிளர். அசம்பிளர் மீன்ஸ் என்ன? ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம். இது என்ன பண்ணா அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ண. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரைட்டா. ஸோ ஒரு அசம்பிளி லாங்குவேஜை என்ன பண்ணுது, அசம்பிளர் மூலம் மிஷின் லாங்குவேஜ்க்கு என்ன பண்ணினா கன்வெர்ட் பண்ணி வந்து கொடுக்கும். நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமர் அசம்பிளி லாங்குவேஜ்ல எழுதுறாங்கன்னா அதை என்ன பண்ணுனா அசம்பிளர் வந்து என்னன்னா ப்ராசஸர் மூலம் அது மிஷின் லாங்குவேஜ்க்கு வந்து கொடுத்துரும். ஸோ ப்ராசஸர் அதை அனலைஸ் பண்ணி ஓகே இதை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுல இன்னொன்னுன்னா கம்பைலர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், என்டையர் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராம் ஒரு பைத்தான்ல எழுதுறீங்க, C++ல எழுதுறீங்க, இல்ல ஜாவால எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது என்னன்னா அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் என்டையர் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சுன்னா அது கம்ப்ளீட்டா என்னன்னா மிஷின் லாங்குவேஜ்க்கு வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். என்டையரா நம்ம எழுதுற எல்லாத்தையும் என்னன்னா மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூஷன் பண்ணுது. எது? அசம்பிளர் வந்து பண்ணும். ரைட்டா? சாரி அசம்பிளர் கிடையாது, கம்பைலர். கம்பைலர் வந்து பண்ணும். கம்பைலர் என்பது உயர்நிலை மொழியில் எழுதப்பட்ட முழு நிரலையும் ஒரே முறையில் இயந்திர மொழியாக மாற்றும் மொழி மாற்று நிரலாகும். நிரல் செயல்படுத்துவதற்கு முன்பே முழு நிரலும் மொழி மாற்றம் வந்து செய்யப்படுகிறது. அப்ப நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் கம்பைலர் என மிஷின் லாங்குவேஜா வந்து கன்வெர்ட் ஆகிறது. அது எந்த மாதிரி இருக்கும் இப்படிதான். ஒரு சோர்ஸ் கோட் இருக்கா, அது என்ன பண்ணும் மிஷின் லாங்குவேஜுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிடணும் வச்சுக்கலாம் மாத்திரும். ஸோ மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்னன்னா அந்த மிஷினோட இதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண வந்து அனுப்பும். பட் இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா டைமும், அதாவது ஒரு கோடு எழுதுறோம் அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அப்படி தப்பு இருக்கு ரைட்டா. ஸோ அந்த தப்பு இருக்கு. பட் தப்பு இருந்தாலும் என்ன பண்ணுது எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமும் வந்து என்னன்னா அதை ப்ராசஸ் பண்ணி அதை மிஷினை கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் வச்சுன்னு வச்சுக்கலாம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்பிரேட்டர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராம் எழுதுறாங்க ஒரு பைத்தான்ல இல்ல வந்து என்னன்னா ஜாவால எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் அ டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது அதை முதல்ல கன்வெர்ட் பண்ணும் ரைட்டா. அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இன்டர்பிரேட்டர் இந்த மாதிரி இருக்குன்னா இங்க பாருங்களேன். ஸோ ஒர்க்கிங் ஆஃப் த இன்டர்பிரேட்டர், அதாவது ஒன் லைன் ஆஃப் ஹை லெவல் சோர்ஸ் கோட் இருக்கா, அதை என்ன பண்ணும் அவுட்புட் அனுப்பும். ஓகே அவுட்புட்ல வந்து என்ன பண்ணணும்னா டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே அவனோட அவுட்புட் வந்து இன்டர்பிரேட் பண்ணும். ஓகே அவங்க சொன்ன கோடு வந்து கரெக்டா இருக்கா, மிஷின் லாங்குவேஜ் மாத்திட்டு அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கும். கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டா இல்ல எரர் அப்படின்னு வந்துடும். ஸோ எரரை என்ன பண்ணணும், ஓகே ஸ்டாப் ஆகும். அதாவது என்னன்னா அதை ரன் பண்ண விடாம இந்த மாதிரி எரர் இருக்கு, பக் இருக்கு, நீ போயிட்டு என்ன பண்ணுனா அதை சரி பண்ணு அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ இதுதான் என்னன்னா இன்டர்பிரேட்டர் வந்து ஒர்க் பண்ற வந்து என்னன்னா அதோட ஒர்க்கிங் பிரின்சிபிளே இந்த மாதிரி தான் இருக்கும். புரியும் நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து என்ன கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சோர்ஸ் கோட் இருக்குன்னா அதை என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணும். அட் அ டைம் ஒன் இதுதான். ஸோ ஒன் சோர்ஸ் கோட் மட்டும் தான் என்னன்னா ப்ராசஸ் பண்ணி அனுப்பும். ரீட் ஒன் ஸ்டேட்மெண்ட், எக்ஸிக்யூட் இட் அண்ட் தென் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் அ டைம் தான் இது பண்ணுனா இன்டர்பிரேட்டர் வந்து பண்ணுது. சரி, அடுத்து இப்போ இந்த மிஷின் லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் பத்தி லேர்ன் பண்றேன். இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா லோடர்னா என்ன, லிங்கர்னா என்ன, ஃபர்ம்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷனா என்ன அப்படின்னு சொல்லி வந்து இது எதுக்காக சொல்ல வேணா நம்ம நிறைய தியரட்டிக்கல் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர்ல வந்து பார்க்கும்போது நான் டக்குன்னு என்ன ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக அந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க பார்த்தனே புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன, பைனரி பேட்டர்ன் 0 1 0 1 இந்த மாதிரி போச்சுதான் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன சொல்லுவானா
ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியும் நினைக்கிறேன். இதுல இருக்கிற எல்லாத்தையும் தமிழ்லயும் அப்படியே கொடுத்துருக்கேன். பட் இதோட ஒவ்வொன்றும் என்னன்னா தனித்தனியாகும். அதோட எப்படி வந்து என்னன்னா ஒவ்வொன்றும் ஒர்க்கான்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். லோடர் லோடர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு லேப்டாப் இருக்கு. ஸோ லேப்டாப்ல என்ன பண்றோம், ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன கனெக்ட் பண்றோம். ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணி என்ன பண்றோம்னு வச்சுக்கலாம், நம்மளோட லேப்டாப்ல இருக்கிற வந்து சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல இருக்கிற மெமரி என்ன பண்ணும்னா லோட் பண்ணும். ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கோ அதை வந்து லோட் பண்ணும். லோட் பண்ணி என்ன பண்ணுது, நம்மளோட வந்து லேப்டாப் அதுல இருக்கிற வந்து விஎல்சி மீடியம் மூலம் என்ன ஆகும்னா அது வந்து ஓப்பன் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல லோடர் என்பது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டரி மெமரியில இருக்கிறத மெயின் மெமரிக்கு கொண்டு வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்குது. தட் லோட் த ப்ரோக்ராம் தட் லோட் த ஃப்ரம் செகண்டரி மெமரி இன்டு த மெயின் மெமரி. ஸோ அதனால தான் ரன் ஆகும். ஸோ செகண்டரி மெமரியில் இருக்கிறத மெயின் மெமரிக்கு கொண்டு வரதுக்கு இந்த லோடர் வந்து தேவை. புரியுதா? அடுத்து பாருங்களேன், லிங்கர். ஸோ லிங்கர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நிறைய வந்து செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமா மாற்றும். ஒரு ப்ரோக்ராமா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம். எப்படி எந்திரன் மூவில வந்து ஒரு மிஷினை தயாரிக்கிறதுக்கு நிறைய பாகங்கள் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரோக்ராமை வந்துடுனா அதுவே வந்து கனெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா இந்த லிங்கரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபோமர். ஸோ ஃபோம் அப்படின்னாவே வந்து என்னன்னா ரொம்ப டைட் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ ஃபோம் அப்படின்னாவே இங்கிலீஷ்ல ஃபோம்னாவே என்ன, ரொம்ப வந்துன்னா ரொம்ப, அதாவது ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்றது. இது எப்படி இந்த இதுல மிஷின் லாங்குவேஜ்ல எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் அது பர்மனண்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பர்மனண்டா என்னென்ன ஸ்டோர் ஆயிரும், அது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸிலி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணும், ஹார்ட்வேர் டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து ஃபர்ம்வேர். ஸோ ஃபர்ம்வேர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா டிவைஸை கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிஐஓஎஸ் இன் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ஃபோமர். அதில் இருக்கிறது கம்பல்சரி என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், பர்மனண்டாக இருக்கும். அது என்ன அவ்வளோ ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கான ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்வேர் டிவைஸ் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அதை கண்ட்ரோல் பண்ணும். இதுனா இந்த ஃபர்ம்வேர். அடுத்து பாருங்களேன், ஹார்ட்வேர். நமக்கு தெரியும் ஹார்ட்வேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிசிக்கல் காம்போனன்ட் தான். ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம கனெக்ட் பண்ற பிசிக்கல் காம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டரு, கீபோர்டு, மவுஸு, அது மாதிரி ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, பிரிண்டரு, சிபியு எல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஒரு காம்போனன்ட் தான், ரைட்டா? ஒரு காம்போனன்ட் கையில நம்மளால வந்துன்னா தொட முடிய காம்போனன்ட். அப்ப அது வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் கையால தொட முடியாது. பட் என்னன்னா அதுல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், எம்எஸ் ஆஃபீஸ் நீங்க என்டையரா சொல்லலாம். விஎல்சி பிளேயர் இருக்கு. அதே மாதிரி வந்து டேலி பிரைம் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சாஃப்ட்வேர், ரைட்டா? அடுத்து பாருங்களேன், ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்னா என்ன, ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எது ப்ரோக்ராம் டு ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஒரு வேலையை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல அந்த கூட்டுறதான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதாவது ஏ பி இருக்கும், சி வந்துன்னா ஏ பிளஸ் பி ரெண்டையும் கூட்டி இப்போ பிரிண்ட் அப்படின்னு போட்டுன்னு வச்சுக்கலாம், நம்ம சம் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன, சம்ஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு வந்து காமிக்கும். சில பேர் நீங்க ஸ்டார்டிங்ல இதை லேர்ன் பண்ணும்போது ஓ பயங்கரமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படிலாம் வந்து ஃபீல் ஆயிருக்கும். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ரைட். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரியும், ஒரு பைனரி பேட்டர்ன் தான் என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? எதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இதுதான் என்ன பண்ணும், எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி அதோட பிரைன். என்டையரா நம்ம எப்படி ஹியூமனுக்கு பிரெயின் இருக்கோ அந்த மாதிரி என்னன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு பிரெயின் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்கு தான் என்ன பண்ணுவேன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் என்ன சிபியூ வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் என்டையர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லைன்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கொடுத்துருக்கேன். ரைட். இப்ப இந்த இதுலயே நம்ம என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்கு, ரைட்டா? அது 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுலயுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். So அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ள டிஃபரன்ஸை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். இது என்டையரா உங்களுக்கு என்னன்னா கம்ப்யூட்டர் கிளாஸஸ்லையும் நான் எடுத்துட்டேன், சரிங்களா? அதனால இங்கேயும் வந்துன்னா ஒரு வாட்டி ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஹார்ட்வேர் நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், சாஃப்ட்வேர் ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ரெண்டும் சேரும் போது தான் நம்மளுக்கு என்னன்னா ஒரு என்டையர் வந்து என்ன நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ரைட். அடுத்து போலாமா? இப்பதான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக்ஸ், ரைட்டா? அதாவது ஒரு இதை படிக்க போறேன்னா அதோட ஜஸ்ட் பேசிக்கா வந்து ஓகே இப்பெல்லாம் இருக்க போல அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆக்சுவல் லேர்னிங்குள்ளே வர போறோம். எப்படி ஒரு மூவில வந்து என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து இந்த பேர்லாம் போட்டு ஓகே இதுதான் கேரக்டர் அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டு என்னன்னா
இப்பதான் ஸ்டோரிக்குள்ளே வர போற மாதிரி இங்க என்ன பண்ண போறோம், மைக்ரோ ப்ராசஸரை இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். நல்லா கவனிங்களேன். மைக்ரோ ப்ராசஸர் இஸ் அ மல்டி பர்பஸ் கிளாக் ட்ரிவன் ரெஜிஸ்டர் பேஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணுதாம், பெர்ஃபார்ம் அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். சிம்பிளா சொல்ல போனா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இங்க பாருங்களேன், இதுதான் வந்து என்னன்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து நம்ம கையில எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப நம்மளோட கம்ப்யூட்டர் இருக்கா, கம்ப்யூட்டர்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டா எது இருக்குன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்னா, ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், இல்ல லாஜிக், இல்ல கண்ட்ரோல் ஆப்ரேஷன், இது எல்லாத்தையும் எது பார்க்கும்னா இந்த சிபியு தான் பார்க்கும். அந்த சிபியு தான் என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு வந்துட்டாவே மைக்ரோ ப்ராசஸரோட அப்ளிகேஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. இங்க பாருங்களேன், நம்ம ஃபோன் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். நம்மளோட ஃபோன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளோட ஃபோன் இருக்கா, நம்ம ஃபோனோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ரைட்டா, ஒவ்வொரு பகுதியும் ஒரு சிம் கார்டு, ப்ளூடூத் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், ஆப் ப்ராசஸர் அப்படின்னு இருக்கும். இந்த இது பாத்தீங்களா, ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர் தான். ஸோ இந்த மாதிரி என்னன்னா கேமரா, டெலிவிஷனு, அலாரம் சிஸ்டம், டோஸ்டரு, காஃபி மிஷினு, எல்இடி பல்பு, ஏரோப்ளேனு, ஏடிஎம், வீக்கிள்ஸு, அதே மாதிரி இவி வீக்கிள்ஸு, நம்ம வந்து டேப் யூஸ் பண்றது, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து இதை டெக்னாலஜி டிவைஸ் இருக்கிறது, அட்வான்ஸ் மெடிக்கல் கேர் சம்பந்தப்பட்டது, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், எல்லா இதுல என்ன இருக்கு அப்படின்னா டெய்லி அப்ளிகேஷனா எது இருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸர். இந்த ரீசனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரை எலக்ட்ரானிக்ல வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் அது ரிலேட்டடா லேர்ன் பண்ணும்போது இது அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம லேர்ன் பண்றோம். ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம லைஃப்ல எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி ஆயிடுச்சு ரைட்டா. அதனால இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தெளிவா லேர்ன் பண்ணிக்கணும். அப்படியே வந்து தமிழ்லயும் பாருங்க, நுண் செயலி என்பது பல வகையான பணிகளை செய்யக்கூடிய கடிகார துடிப்பின் அடிப்படையில் இயங்கும் பதிவேடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மின்னணு சாதனமாகும். இது கணினியில் எண்கணிதம், தர்க்கம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான செயல்பாடுகளை செய்கிறது. இது கணினி அமைப்பின் மைய செயலாக்க அழகாக செயல்படுகிறது. ஸோ அப்போ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு வந்தாவே டக்கு உங்களுக்கு என்ன வந்துன்னா ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதோட சிபியு தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிளாரிட்டியா இருக்கா? அடுத்து வாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரோட காம்போனன்ட் தான் கேட்பான். ஸோ அதுதான் என்ன பண்ண போறோம், நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ண போறோம். என்னெல்லாம் காம்போனன்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு நார்மல் சிபியு அப்படின்னு எடுத்தாவே அதோட காம்போனன்ட் என்ன இருக்குன்னா ஏஎல்இன்னு சொல்லுவாங்க, அர்த்தமேட்டிக் லாஜிக் யூனிட். அதாவது ஆட் பண்றது, இல்ல பெருக்கிறது, இல்ல கழிக்கிறது, இந்த மாதிரி எல்லா இதையும் என்ன பண்ணுன்னா அந்த ஏஎல்இ தான் வந்து பார்க்கும். அடுத்து கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். அண்ட் தென் ரெஜிஸ்டர். ஜஸ்ட் ரெஜிஸ்டர்னா ஒண்ணும் கிடையாது. நார்மலா ஒரு ரெஜிஸ்டர் என்ன சொல்லுவோம், தமிழ்ல பதிவேடு அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர்லயுமே ரெஜிஸ்டர் என்பது என்ன, டேட்டாவை ஸ்டோர் பண்றதா. டேட்டா ஸ்டோரேஜ் தான் என்ன சொல்லுவோம்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் என்னன்னா இன்டகிரேட் பண்ணி ஒரு சிங்கிள் சிப்ல வச்சிருவாங்க. ஸோ ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் வந்து ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் சிப், எப்படி பார்த்தோம் பாத்தீங்களா அனிமேஷன்ல பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சிப்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா உருவாக்குவாங்க. இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். சரி, இப்ப இதோட கொஞ்சம் ஹிஸ்டரி மட்டும் பார்க்கலாம், ரொம்பலாம் வேணாம். மைக்ரோ ப்ராசஸரே வந்து ஓரளவு பழைய ஆனா கொஞ்சம் வந்து நல்ல மைக்ரோ ப்ராசஸர்னா இன்டெல் 80286 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இயர்லி மைக்ரோ ப்ராசஸர். இது என்ன, ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் மீன்ஸ் என்ன வச்சுக்கலாம், இப்போ நம்ம வந்து என்ன ஒரு லேப்டாப்ல ஏதாவது என்னன்னா ஒரு பென் டிரைவ் கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ பென் டிரைவ்லாம் என்ன அப்படின்னா செகண்டரி வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஹார்ட் டிஸ்கை என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல சப்போர்ட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இன்டெல் 80286. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டை நல்லாவே கொடுத்தது. அதாவது இதுக்கு முன்னாடி சில ப்ராசஸர் வந்திருக்கு, பட் அதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு நல்லா வேலை பார்த்தது அப்படின்னு சொன்னா இந்த இன்டெல் 80286 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இருக்கிறதுல எது சார் ரொம்ப, அதாவது மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொன்னாவே
அட்வான்ஸ் மைக்ரோ ப்ராசஸர் இல்ல இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் எதுனா இந்த 8085 தான். எக்ஸாம்ல நம்மளுக்கு கேட்க போறது 8085 தான். மைக்ரோ ப்ராசஸர்னாவே அவன் என்ன கேட்பானா இந்த 8085 தான் வந்து கேட்பான். இது 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர் யாரு டெவலப் பண்ணிருக்காங்கன்னா இன்டெல் வந்து டெவலப் பண்ணி இன்டெல் வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. ஈவன் நீங்க சும்மா ஒரு லேப்டாப்ல எடுத்து கூட பாருங்க. இப்போ லெனோவோ லேப்டாப்ல ஹெச்பி லேப்டாப் எல்லாத்துலயுமே என்னன்னா ஒரு சைடுல என்னன்னா இன்டெல் கோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்டெல் கோர் i3 i5 அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அப்ப இன்டெல் வந்து என்னன்னா ஒரு கம்பெனி ரைட்டா. அவங்க என்னன்னா தயாரிச்சிருக்காங்க. 8085 மைக்ரோ ப்ராசஸர் யார் தயாரிச்சுன்னா இன்டெல். இது ப்ரோக்ராமல் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். என்ன பண்ணும்? அர்த்தமெட்டிக் லாஜிக் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். நார்மல் மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுமோ அதுதான் இதுவும் பண்ண போகுது ரைட்டா. இது எதை பேஸ் பண்ண நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு எது கரெக்டா கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்தாப்புல அது என்ன பண்ணும்? அதோட வேலையை வந்து பார்க்கும். நார்மல் ஒரு மைக்ரோ ப்ராசஸர் பத்தி லேர்ன் பண்ண போறோம் நம்ம ஸ்கூல்ல கூட தெரியும். இல்ல நீங்க வந்து உங்களோட இன்ஜினியரிங் டாபிக்ல கூட சரி. கண்டிப்பா என்னன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னாவே வந்து 8085 தான் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா எக்ஸாமுக்கு இதை தான் கேட்க போறாங்க. அதனால என்ன பண்ணனா தெளிவா லேர்ன் பண்ணிக்கலாம். தமிழ்ல பாருங்களேன். 8085 என்பது இன்டெல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 8-பிட் நுண்செயலி ஆகும். இது வழங்கப்படும் கட்டளைகளின் அடிப்படையில் எண்கணித, தர்க்க மற்றும் கட்டுப்பாட்டு செயல்பாடுகளை செய்யும் நிரலாக்கக்கூடிய ஒரு மின்னணு சாதனமாகும். நுண்செயலியின் அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு நார்மலா ஒரு நுண்செயலி இருக்கு. அதை புரிந்து கொள்வதற்கு எதை வச்சுதான் சொல்லுவாங்கன்னா இந்த 8085 வச்சுதான் வந்து சொல்லுவாங்க. ரைட். என்ன பண்ண போறோம்? அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். எதோட காம்போனன்ட்ஸ்னா 8085. ஸோ 8085ஓட காம்போனன்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நார்மல் ஒரு 8085ஓட ஒரு டயக்ராம் அப்படின்னாவே டயக்ராம் அப்படின்னாவே இந்த மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. இதையும் இன்னும் கொஞ்சம் டெப்த் போனா இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெப்த் போனா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க பாருங்களேன். அக்குமுலேட்டர் அப்படின்னு இருக்கா, டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎல்யூ அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், அடுத்து முக்கியமானது ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர், அடுத்துங்க பாருங்க இன்டரப்ட் கண்ட்ரோல், சீரியல், இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல், டேட்டா பஸ் அப்படின்னு இருக்கா, அட்ரஸ் பஃபர், அட்ரஸ் அண்ட் டேட்டா பஃபர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெட்டு, டிஎம்ஏ, ஸ்டேட்டஸு, கண்ட்ரோலு, இதே மாதிரி கிளாக் அப்படின்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் 8085 இருக்குன்னா அதுல இருக்கிற காம்போனன்ட். ஸோ எதுக்கு சார் இதெல்லாமே சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இதுதான் எக்ஸாம்பிளே கேட்குறான். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இதுல அதிகமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டரா லேர்ன் பண்ண போறது இந்த 15 டாபிக் தான். 15 கான்செப்ட் தான். இது ஒரு 8085 மைக்ரோ ப்ராசஸர்னாவே இந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன பண்ண போறோம்? இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் என்ன பண்ண போறோம்? டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ரைட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க. என்ன? 8085 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர். மீன்ஸ் என்னன்னா இது அட் அ டைம்ல 8-பிட் டேட்டா என்னன்னா ப்ராசஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப வேர்ட் லென்த் என்ன சொல்லுவாங்கன்னா 8-பிட் சொல்லுவாங்க. புரியலையே சார். முதல்ல 8 பிட்னாவே என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன்? கம்ப்யூட்டர் அதுக்கான கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அதாவது மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோமா, ஒரு மிஷின் அதனால புரிஞ்சுக்கிற முடியுது என்னன்னா 0 புரிஞ்சுக்கிறோம், இல்லாட்டா 1 வந்து புரிஞ்சுக்கிறோம். இது 2 தான் அது புரிஞ்சுக்க முடியும். இதுதான் என்ன சொல்றேன்னா பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிட் அப்படின்னு சொல்றதுனாகவே என்ன அப்படின்னா 2 வேல்யூஸ் இருக்கும். 2 வேல்யூ எய்தர் 0வா இருக்கும், இல்ல வந்து 1ஆ இருக்கும். இப்போ 1 பிட் என்ன 0 ஆர் 1ஆ அதுக்கு எத்தனை வேல்யூ 2 வேல்யூஸா. இது எப்படி சொல்லுவேன்னா 2 பவர் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பிட் இருக்குன்னு பார்க்கறதுக்காக 2 பவர் n. இந்த இடத்துல என்னன்னா 0 ஆர் 1 இருக்கு 1 பிட். அப்ப 2 பவர் 1 போடும்போது நம்மளுக்கு என்ன 2 வேல்யூஸ் கிடைக்கும் ரைட்டா. இது இருக்கட்டும். இப்ப 8 பிட் அப்படின்னு சொல்றாங்க. 8 பிட் என்ன 0 வந்து 8ஆ இருக்கலாம். இல்ல அந்த 0 வந்து 8 தான் இருக்கலாம். இல்ல 1 வந்து 8 தான் இருக்கலாம். இப்ப இதுல எவ்வளவு வேல்யூஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது 8 0வா இருக்கும் ரைட்டா. 2, 4, 6, 8. 8ம் 0வா இருக்கும், 8ம் 1ஆ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவுல ஏதாவது 1 இருக்கட்டும். இல்ல இது 1ஆ இருக்கட்டும். இல்ல இது 1ஆ இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். வேல்யூஸ் வரலாம்ல. அது எத்தனை விதமான வேல்யூஸ் வரும்னா 2 பவர் 8 அப்படின்னு பார்த்தா 256 டிஃபரெண்ட் வேல்யூ கிடைக்கும். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ண முடியும், அதை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவா என்ன பண்ண அனுப்ப முடியும் ரைட்டா. அப்ப 0ல இருந்து 255 டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆன டேட்டாவை என்ன பண்ண முடியும்னா அட் அ டைம்ல எதால அனுப்ப முடியும்னா
இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸர் அனுப்ப முடியும். அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அப்ப 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர் என்பது என்னன்னா 256 டிஃபரெண்ட் வேல்யூஸ் அட் அ டைம்ல அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். 8085 என்பது ஒரு 8 பிட் நுண் செயலியாகும். அதாவது ஒரே நேரத்தில் 8 பிட் தரவை செயலாக்க முடியும். இதன் சொல் நீளம் வேர்டோட லென்த் என்னன்னா 8 பிட்கள் ஆகும். ரைட்டா? இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்காக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கேன். ஒருத்தர் அட் அ டைம்ல என்ன பண்றேன்னா, ஒரு 8 பாக்ஸ வந்து தூக்குறாருன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகுது. கம்ப்யூட்டர்ல என்னன்னா, அட் அ டைம்ல அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அந்த 8 பிட்ட வந்து ப்ராசஸ் பண்ணுது. அப்படி அவர் எப்படி அட் அ டைம்ல 8 பாக்ஸ தூக்குறாரோ, அதே மாரி அட் அ டைம்ல 8 பிட்ட என்ன பண்ணுதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணும். என்ன கம்ப்யூட்டர்னா, இந்த இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் 8085. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பேசிக்ஸ் கனெக்ட் ஆனா தான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற மாரி இருக்கும். அது கனெக்ட் ஆகும். அதனால வந்து கேட்டுக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் பாருங்களேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? டெக்னாலஜி சொல்றாங்க. என்எம்ஓஎஸ் டெக்னாலஜி. அதுனா என்எம்ஓஎஸ்னா என் சேனல் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் டெக்னாலஜி. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணேன்? செமிகண்டக்டர் எடுத்திருந்தேன். என்டையரா எடுத்திருந்தேன். ஸோ அதனால அகைன் அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டேன்னா அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. நார்மல் எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் சரி. அதுக்கு என்ன தேவை? ரா மெட்டீரியல் அப்படின்றப்ப எந்த ஒரு பொருளை உருவாக்குறாங்கனாவே அதுக்கு என்ன தேவை? ரா மெட்டீரியல் தேவை. எல்லாமே இயற்கையில கிடைக்கிற மெட்டீரியல் இருக்கும். ரைட்டா? அதுல என்னன்னா மெட்டல் ஆக்சைடு சேனல்ல 2 இருக்கு. என் இருக்கு, பி இருக்கு. அவங்க என் சேனல் யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைட வச்சு ஒரு செமிகண்டக்டர் உருவாக்கியிருக்காங்க. அதன்படி தான் என்ன பண்ணப்படுதுன்னா, மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்னன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்த அளவு தெரிஞ்சா அந்த இடத்துல போதுமானது. ரைட். அடுத்து இப்ப இங்க அந்த பிட்டு அதே மாரி 8 பிட் அப்படின்னு இருக்கா? இதோட அடிஷனலா என்ன தெரிஞ்சுக்கன்னா, இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்ப 1 பிட் என்பது 1 இருக்கலாம், இல்ல 0 இருக்கலாம். 4 பிட் 4 பிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, 1 நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பைட் என்பது 8 பிட். 1 பைட் என்பது என்ன? 8 பிட். இது மறந்துடாதீங்க. 1 பைட் என்பது 8 பிட். இப்ப 1024 பைட் என்ன சொல்லுவாங்கன்னா, 1 கேபி அப்படின்னு சொல்லுவாங்க. 1024 1 கேபி அப்படின்னு சொல்லுவாங்க. 1024 கேபிய 1 எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1024 கேபிய 1 எம்பி. 1024 எம்பி 1 ஜிபி. 1 ஜிபி டேட்டா. நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ணியிருப்போம்னு வச்சுக்கலேன். ரீசார்ஜ் பண்ணும்போது இது எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ எவ்வளோ ஜிபி டேட்டா இருக்குன்னு பார்த்து தான் என்ன பண்ணியிருப்போம்னு வச்சுக்கலேன். நம்ம வந்து என்னன்னா, அந்த சிம்லயே வந்து என்ன ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ அப்ப என்ன 1024 எம்பி தான் 1 ஜிபி. 1024 ஜிபி தான் 1 டிபி. இப்ப நெறைய பேர் ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்குறாங்கன்னா, முதல்ல என்னன்னா அது எத்தன டிபி அப்படின்னு பார்த்து தான் வாங்குவோம். ரைட்டா? அப்ப 1 டிபி என்பது 1024 ஜிபி. எதுக்காக சொல்ல வாரேன்னா, பிட்னா என்ன? நிப்பிள்னா என்ன? பைட்னா என்ன? கேபினா என்ன? எம்பினா என்ன? ஜிபினா என்ன? டிபினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இத என்ன பண்ணியிருக்கேன்னு நான் குடுத்துருக்கேன். ரைட். அடுத்து வாங்க. அடுத்து முக்கியமான காம்போனன்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, அட்ரஸ் பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து டேட்டா பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல பஸ்னா என்ன? அது உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சா தான் அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் வந்து உங்களுக்கு புரியும். ரைட்டா? சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது 8085ல ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு பஸ் அப்படின்னு சொன்னாங்கனாவே, அது என்னன்னா எப்படி ஒரு கவர்ன்மெண்ட் பஸ் என்ன பண்ணும்? ஒரு கவர்ன்மெண்ட் பஸ்ல போறோம்னு வைங்களேன். கவர்ன்மெண்ட் பஸ்ல எதுக்கு போவோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக தான். அப்ப என்ன பண்ணுது? நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. ரைட்டா? அதே மாரி தான் என்னன்னா, கம்ப்யூட்டர்ல பஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்ஃபர்மேஷன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷன ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அது எதா இருக்கலாம்? கண்டக்டரா இருக்கலாம், இல்ல வயரா இருக்கலாம். தேவையான இடத்துல வயர் யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத இடத்துல என்ன எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்ப பஸ் என்பது குரூப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அண்ட் வயர் யூஸ்ட் டூ ட்ரான்ஸ்ஃபர் எது இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ நார்மலா வந்து ஒரு சிஸ்டம் பஸ்ஸ என்னன்னா 3 விதா டிவைட் பண்ணுவாங்க. ஒண்ணு அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் அண்ட் வந்து கண்ட்ரோல் பஸ். அதாவது முகவரி பஸ், தரவு பஸ் மற்றும் கட்டுப்பாட்டு பஸ் என 3 வகைகளாக என்னன்னா கணினியோட பஸ் வந்துன்னா பிரிக்கிறாங்க. அது என்ன? அந்த 3 பஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப 8085ல இங்க பாருங்களேன். பஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் எந்த மாரி இருக்குன்னா இதுதான். ஸோ அட்ரஸ் பஸ் அப்படின்னு இருக்கா? அட்ரஸ் பஸ்ன்னு இருக்கா? டேட்டா பஸ் அப்படின்னு இருக்கா? கீழ பார்த்தீங்கன்னா டேட்டா பஸ்ன்னு இருக்கா? கண்ட்ரோல் பஸ் கீழ இருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்னா பார்க்கலாம். பார்க்க போறது அட்ரஸ் பஸ். அட்ரஸ் அப்படின்னு இருக்கு.
நார்மல் அட்ரஸ்னா என்ன? ஒரு வீட்டோட அட்ரஸ் ரைட்டா? அப்போ ஒரு வீட்டோட அட்ரஸ் என்பது ஓகே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல அங்கன ஒரு வீடு இருக்கு. அது மட்டும் தான் தெரியும் ரைட்டா? ஒரு அட்ரஸ வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு வீடு இருக்கு. அது மட்டும் தான் தெரியும். அப்ப அட்ரஸ் பஸ்ஸும் அதேதான். கம்ப்யூட்டர்லயும் அட்ரஸ் பஸ் அதேதான். இதுல என்னங்க பாருங்களேன். 8085ல மொத்தம் 16 லைன்ஸ் இருக்கும். அதாவது A0ல இருந்து A15 இருக்கும். இது அட்ரஸ் பஸ். எப்படி இருக்கும்னா, இங்க பாருங்களேன். அதாவது A0ல இருந்து நல்லா கவனிங்க. ஸோ A0 இருக்கா? A0ல இருந்து A15 வரைக்கும். A0ல இருந்து A15 இதே இந்த மாரி பிரிப்பாங்க. ஸோ A0ல இருந்து ஆரம்பிச்சு AD0 இல்ல A0 2 ஒண்ணு தான். A15 வரைக்கும். A15 வரைக்கும் என்னன்னா அட்ரஸ் தான். 16 லைன் A0ல இருந்து A15 வரைக்கும். எதுல இருக்குன்னா 8085ல இருக்கு. இத யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனி டைரக்ஷனல் என்னன்னா, அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் டிராவல்ஸ் ஒன்லி ஃப்ரம் த மைக்ரோ ப்ராசஸர் டு த மெமரி ஆர் இன்புட் அவுட்புட் டிவைஸ். இட் டிட்டர்மைன் த மெமரி லொகேஷன் டு பி அசஸ்ட். என்ன சார் சொல்றாங்க புரியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு அட்ரஸ் பஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷனா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொண்டு போறதுக்கு தான். ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக தான் என்னன்னா பஸ் இருக்கு. அதுல அந்த அட்ரஸ் ஆனது என்ன அட்ரஸ் பஸ் என்ன பண்ணுனா டெல்ஸ் வேர் த டேட்டா இஸ் லொகேட்டட். அதாவது என்னன்னா ஒரு அட்ரஸ் எங்க இருக்கு ஒரு அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அட்ரஸை வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு போயிடும் அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இப்போ 8085 ஓகேவா ஒரு மைக்ரோ ப்ராசஸ் என்னதுன்னா ஐ வாண்ட் த டேட்டா ஃப்ரம் த அட்ரஸ் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். இந்த அட்ரஸ் பஸ் என்ன பண்ண அந்த அட்ரஸை கேரி கொண்டு போய் எங்க கொண்டு போவோம் மெமரிக்கு கொண்டு போவோம். அப்ப என்ன நடக்குது அதாவது மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த அட்ரஸ் எனக்கு வந்து வேணும்னு சொல்லுது. அப்ப அந்த அட்ரஸை என்ன பண்ணுனா ஓகே ஒரு அட்ரஸ் கேட்கறேன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து வாங்கி மெமரி கொண்டு போகும். மெமரி என்ன ஒரு ஸ்டோரேஜ் தான் ரைட்டா? மெமரி என்பது ஸ்டோர் பண்ற இடம். அப்ப ஸ்டோர் பண்ற இடத்துக்கு போய் பார்க்கும். ஓகே இந்த அட்ரஸ் வந்து அங்க போய் இருக்கான்னு சொல்லிட்டு அது போய் அங்க போய் விட்டு வரும். அப்ப என்னன்னா இது வந்து யூனிட் டைரக்ஷன் அதாவது ஒரு சைடு மட்டும் தான் இங்க பாருங்க அம்புக்குறி ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும். அட்ரஸ்ல இருந்து சாரி அட்ரஸ் பஸ் ஆனது எங்க இருந்து மைக்ரோ ப்ராசஸர் அந்த CPU இருக்கு பாத்தீங்களா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல இருந்து போய் எங்க போகும் அப்படின்னு பார்த்தோன்னா மெமரி எக்ஸ்டர்னல் மெமரி எதை வேணா இருக்கலாம். அங்க கொண்டு போய் என்ன பண்ணுனா ஓகே அந்த அட்ரஸ் வந்து இருக்கா இல்லையா அதை மட்டும் வந்து பார்க்கும். இந்த அட்ரஸ் பஸ் ஆனது இல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அட்ரஸ் பஸ் ஆனது என்ன சொல்லணும்னா 16 பிட். அதாவது 8085 இருக்கு பாத்தீங்களா அந்த 8085ல அட்ரஸ் பஸ்ஸோட இதுனா 16 பிட். 16 பிட்னா என்ன அவ்வளோ என்ன இருக்கும்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். அந்த இவ்வளோ டிஃப்ரெண்ட் வேல்யூ அதனால என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம் அந்த அட்ரஸை வந்து அதனால கேரி பண்ண முடியும். அதுதான் அந்த இடத்துல மீனிங். ஒரு அட்ரஸ் பஸ் அதனால 16 பிட்டு கிட்ட என்ன பண்ண முடியும்னா அதனால கேரி பண்ண முடியும்னு அர்த்தம் ரைட்டா? அப்ப 16 2 பவர் 16 என்ன சொல்றாங்க 64 கிபி இப்படியும் கேட்பாங்க. அட்ரஸ் பஸ் ஆனது 16 பிட்டா இல்ல 64 கிபினா ரெண்டும் தான் 16 பிட்ல சொல்லும்போது அது 16 பிட். அதை கேபில சொல்லும்போது 64 கேபி அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்கிறாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் பொறுமையா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். என்ன பார்த்திருக்கோம் அட்ரஸ் பஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ரைட். அது அட்ரஸை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொண்டு போகும். அவ்வளவுதான். அடுத்து டேட்டா பஸ். டேட்டா ரைட்டா? ஸோ டேட்டாவை கொண்டு போகணும். அதாவது டேட்டா பஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 8 லைன். எதுல இருந்துன்னா D0ல இருந்து D7. ஆக்சுவலி என்னன்னா டேட்டா பஸ் ஆனது எதுல இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரஸ்லயே இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. டேட்டா பஸ் இருக்கா? அதாவது லோவர் ஆர்டர் அட்ரஸ் தான் என்ன சொல்லுவேன்னா டேட்டா பஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்றேன். ஏன் லோவர் ஆர்டர் அட்ரஸ் டேட்டா பஸ்ன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்றேன். பட் முதல்ல டேட்டா பஸ்னா என்னன்னு பார்ப்போம். பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன பை டைரக்ஷனல் மீனிங் டேட்டா கேன் flow from the microprocessor to the memory இல்ல input output device and also from the memory or input output device to the microprocessor. அதாவது போகும் டேட்டாவை கொண்டு போகும் மறுபடியும் அங்க இருக்கிற டேட்டா எடுத்து வந்து யார்கிட்ட வரும்னா மைக்ரோ ப்ராசஸ்ட வரும். ஸோ அப்ப நான் ரெண்டுவே பண்ண முடியுதா அதனால இந்த பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன டேட்டா பஸ் நல்லா கவனிங்களேன். டேட்டா பஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது கேரி த வாட் டேட்டா பீயிங் டிரான்ஸ்ஃபர். அதாவது என்ன பண்ணுவோம் அட்ரஸ் பாஸ் ஆனது வெறும் அட்ரஸை மட்டும் தான் கொண்டு போகும். டேட்டா பாஸ் ஆனது அந்த டேட்டாவை கொண்டு போகும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ 8085ல டேட்டா பாஸோட அது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அதனால எவ்வளவு கொண்டு போகும்னா 8. டேட்டா பாஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 பிட் வந்துருன்னா அதனால கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெமரி 2050H அந்த மெமரியில ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த டேட்டா பஸ் எதை கொண்டு போகும்னா அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து கொண்டு போய் மைக்ரோ ப்ராசஸர். இப்ப புரியுதா? அப்ப டேட்டா பஸ் என்பது டேட்டாவை கொண்டு போகும். மைக்ரோ ப்ராசஸர் ஒரு டேட்டா கேட்டுச்சுன்னா அந்த டேட்டாவை எடுத்துட்டு வரும்.
மைக்ரோ ப்ராசஸர் ஒரு டேட்டாவை கொண்டு போக சொல்லுது, அது ஒரு அந்த டேட்டாவை என்ன கொண்டு போகும். அதனால என்ன, அம்புக்குறி பாருங்க 2 டைரக்ஷன் போட்டிருக்கும். அம்புக்குறி பாத்தீங்கன்னா 2 டைரக்ஷன். அப்ப என்ன சொல்லலாம், இது பை டைரக்ஷனல். அதனாலதான் டேட்டா பஸ் வந்து பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றது. இது வந்து கிளாரிட்டியா இருக்கா? ஸோ டேட்டா பஸ் என்பது இருவழி தன்மை வந்து கொண்டது. அதாவது தரவு நுண் செயலிலிருந்து நினைவகம் அல்லது உள்ளீடு வெளியீடு சாதனங்களுக்கு செல்லவும், அதேபோல் நினைவகம் அல்லது உள்ளீடு வெளியீடு சாதனங்களிலிருந்து நுண் செயலிக்கு வரவும் எதனால முடியும் அப்படின்னா இந்த டேட்டா பஸ்ஸால முடியும். டேட்டா பஸ் பார்த்துட்டோம். 3வது இருக்கா? ஸோ பஸ்லயே 3வது என்ன? கண்ட்ரோல் பஸ். என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும் அவ்வளவுதான். கண்ட்ரோல் பஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல் லைன் used to control and coordinate the transfer of information between the microprocessor, memory, இல்ல input output device. இந்த சிக்னல் ஆனது யூனி டைரக்ஷனலா இருக்கலாம் இல்ல பை டைரக்ஷனலா இருக்கலாம். எதுக்கு சார் இந்த யூனி டைரக்ஷனல் பை டைரக்ஷனலா கேக்குறீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து எண்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அவங்க கொஸ்டின்ல எதை தான் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அட்ரஸ் பஸ் ஆனது யூனி டைரக்ஷனலா இல்ல பை டைரக்ஷனலா 4 ஆப்ஷன் வச்சிருக்கான். ஸோ அப்ப என்ன பண்ணணும், அட்ரஸ் பஸ் என்ன டைரக்ஷன், டேட்டா பஸ் என்ன டைரக்ஷன், கண்ட்ரோல் பஸ் என்ன டைரக்ஷன், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இப்ப பாருங்களேன், கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போனா இப்போ 8085 என்ன பண்ணுனா, ஒரு மெமரியில இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும். டேட்டா இப்போ முதல்ல என்னன்னா அந்த மெமரியில இருக்கிற அட்ரஸ், ஏன்னா மெமரினாவே நிறைய ஸ்டோர் பண்ணிருக்கும். முதல்ல வந்து என்னன்னா அந்த இடத்தை சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பஸ் என்ன, அட்ரஸ் பஸ் போகும்போது அட்ரஸ் பஸ் கேள்வி கேட்கும், எங்க போகணும் அப்படின்னு கேட்கும். அப்ப என்ன ஆகும், அந்த சிபியூ இருக்கு பாத்தீங்களா, அது 2050 ஹெச்சுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். அட்ரஸ் பஸ் அங்க போகும். அடுத்து கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கும். அதாவது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும். கண்ட்ரோல் பண்ணது. ரைட்டா? கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணது. ஓகே, ஒரு அட்ரஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு அது எது பண்ணுது, கண்ட்ரோல் பஸ் சொல்லுது. கண்ட்ரோல் பஸ் என்ன வாட் டு டூன்னு சொல்லுது. அப்ப சிபியூ என்ன சொல்லுது, டேட்டாவை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்ப டேட்டா பஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா கேள்வி கேட்குது, என்ன டேட்டா, என்ன டேட்டா அப்படின்னு கேட்குது. அப்ப என்ன ஆகுது, கரெக்டா வந்து சிபியூ இந்த டேட்டாவை எனக்கு ரீட் பண்ணு, அவன் சொன்ன மாதிரி. அதாவது சிபி என்ன சொல்லுச்சோ அந்த டேட்டாவை டேட்டா பஸ் ரீட் பண்ணி ஓகே கரெக்டா அந்த டேட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன கொண்டு வந்து காமிக்கும். சரிங்களா? ஒரு அட்ரஸ் பஸ் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணுது, டேட்டா பஸ் என்ன பண்ணுது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்ட்ரோல் பஸ் ஆனது யூனி டைரக்ஷனலா இருக்கலாம், சம்டைம்ஸ் பை டைரக்ஷனலா இருக்கலாம். டேட்டா பஸ் ஆல்வேஸ் வந்து என்ன பை டைரக்ஷனல், அட்ரஸ் பஸ் ஆல்வேஸ் வந்து யூனி டைரக்ஷனல். இது தெரிஞ்சா போதும், இந்த இது மட்டும் தெரிஞ்சா போதும். இதை வச்சுதான் என்ன, அதுல ஒரு காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தோமா, இங்க பாருங்களேன் அட்ரஸ் பஸ் பாருங்க. அட்ரஸ் பஸ் நான் சொல்லிட்டேன் 8085ல அட்ரஸ் பஸ்ஸோட அதோட கெப்பாசிட்டி என்ன 16 பிட், 16 பிட் அட்ரஸ் பஸ். அப்ப என்ன மீனிங், அதோட அட்ரஸ் லைன் வந்து A0ல இருந்து A15 வரைக்கும் இருக்கும். இது யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அடுத்த டேட்டா பஸ் பொறுத்தவரைக்கும் இது என்ன 8 பிட் பை டைரக்ஷனல் டேட்டா பஸ்ன்னு சொன்னாங்க. இது AD0ல இருந்து AD7. இங்க வந்து AD0 இருக்கே, இங்க A0 இருக்கா, ரெண்டும் ஒன்று தான், சேம் தான். ஆர் மல்டிப்ளெக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்டு ஃபார் போத் லோவர் ஆர்டர் அட்ரஸ் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அது என்ன மல்டிப்ளெக்ஸ், அது என்ன மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க 8085 நுண் செயலியில் 8 பிட் இருவழி தரவு பஸ் உள்ளது. AD0 முதல் AD7 வரை உள்ள கோடுகள் கீழ்நிலை முகவரியையும் தரவையும் பரிமாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. எனவே முகவரி மற்றும் தரவு பஸ் என இரட்டை பயன்பாட்டை கொண்டுள்ளன. அதாவது ஒண்ணும் கிடையாது, நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, மேக்ஸிமம் மெமரி கெப்பாசிட்டி இருக்கா, அதாவது 8085. அதனால மேக்ஸிமம் எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அதோட அட்ரஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. கெப்பாசிட்டி அட்ரஸ் வச்சு சொல்லுவாங்க. அட்ரஸ் பஸ் எவ்வளோ அதனால கேரி பண்ண முடியுமோ அதை வச்சு தான் ஒரு மெமரி கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப 8085ஓட அட்ரஸ் எவ்வளோ 16 பிட். அப்ப 16 பிட்னா அதனால மேக்ஸிமம் என்ன 2 power 16. 2 power 16 64 KB மெமரி டேட்டா. அப்போ அதோட மெமரி ஈக்குவலன் டு என்ன 64 KB இல்ல 16 பிட். ஞாபகத்துல வச்சுக்க, இம்பார்ட்டன்ட். இதுல இங்க பாருங்களேன், இதை நான் சொல்ல வந்தேன். அட்ரஸ் பஸ் இருக்கு, அட்ரஸ்ல என்ன பார்த்தோம், A0ல இருந்து A15 பார்த்தோம். இது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு லோவர் ஆர்டர் அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஹை ஆர்டர் அட்ரஸ் சொல்றாங்க. இந்த ஹை ஆர்டர் அட்ரஸ் ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், அட்ரஸ் மட்டும்தான் போய் எடுக்கும். அட்ரஸ் மட்டும்தான் வந்து என்ன வேலையை பார்க்கும். பட் இந்த லோவர் ஆர்டர் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த AD0ல இருந்து AD7, இது என்ன பண்ணா தேவை பொறுத்து அது டேட்டாவே என்ன பண்ணும்னு வச்சுக்கலாம், ஆக்ட் ஆகும். டேட்டா பஸ்ஸாவும் ஆக்ட் ஆகும், டேட்டா பஸ் ஆக்ட் ஆகும், அட்ரஸாவும் ஆக்ட் ஆகும். எப்படி அட்ரஸ் தேவைன்னா அட்ரஸ் போய் வந்து என்ன பண்ணும் எடுத்துட்டு வரும். டேட்டாவா, ரைட், டேட்டாவா என்னன்னா அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்கிறோம். பட் அது சம்டைம்ஸ் அட்ரஸா இருக்கு, சம்டைம்ஸ் டேட்டா இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சிக்னல் இருக்கும்.
டேட்டா. அந்த சிக்னல் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம். பட் இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. டேட்டா பஸ்னா அதுக்கு தனி கிடையாது. அட்ரஸோட லைன்ல தான் என்ன இருக்குன்னா டேட்டா பஸ் இருக்கு. லோவர் ஆர்டர் அட்ரஸ் தான் எதை சொல்லுவாங்கன்னா டேட்டா பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எக்ஸாம்ல எதை கேட்பாங்க? எக்ஸாம்ல எந்த பாயிண்ட கேட்பாங்கன்னா, ஒரு அட்ரஸ் இருக்குன்னா, அது எத்தன பிட் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன டைரக்ஷனல் அப்படின்னு கேட்பாங்க. டேட்டா இருக்குன்னா, அது எத்தன பிட்ன்னு கேட்பாங்க. என்ன டைரக்ஷனல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப தெரியணும். ஒரு அட்ரஸ் என்பது என்ன பெருசா இருக்கும். அதனால 16 பிட் அப்படின்னு சும்மா ஷார்ட்கட்டா வச்சுக்கங்க. அதே மாரி டேட்டா என்பது சின்னதா இருக்கும். அப்ப 8 பிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கங்க. ரைட். அடுத்து பாருங்க. மல்டிப்ளெக்ஸ்டு அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ். நான் சொன்னேன். AD0லேருந்து AD7 வந்து மல்டிப்ளெக்ஸ்டு. மல்டிப்ளெக்ஸ்டுனா ஒரு இது 2 தான் வேலை பண்ணுது அர்த்தம். அதாவது லோவர் ஆர்டர் அட்ரஸ் என்ன ஒன் பார்ட் ஆஃப் த மிஷின் சைக்கிள் என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி வந்து வேலை பார்க்கும். இன்னொருதுல என்ன பண்ணும் அது டேட்டாவை வந்து என்ன பண்ணும்னு வச்சுக்கலாம் ஆக்ட் ஆகும். AD0 AD0லேருந்து AD7ல இருக்கிறது சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அது அட்ரஸ் வந்து கேரி பண்ணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அது டேட்டாவை வந்து கேரி பண்ணும். அதனால இது மல்டிப்ளெக்ஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்னா கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர் அது ஆப்ரேட் ஆகிறோட கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து 3 மெகா ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. நார்மலா அதாவது என்ன ஒரு மிஷின் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பைனரி பிட்ஸா புரிஞ்சுக்கிறோம். அந்த பிட் என்ன சொல்லுவோம் 0 ஆர் வந்து 1 அப்படின்னு சொல்றோமா. இது எலக்ட்ரானிக் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 என்பது சிக்னல் வந்துன்னா வந்துச்சுன்னு அர்த்தம். 0 என்பது சிக்னல் அதுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். சிக்னல் வர அப்படின்னு ஒரு சிக்னல் அப்படின்னு வந்துட்டாவே அதுல என்ன இருக்கும் ஃப்ரீக்வன்சி வருமா. ஸோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா ப்ராசஸருக்கும் இருக்கும். ஏன்னா கிளாக்கை பொறுத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வேலையே வந்து பண்ணும். ஸோ ஒரு கிளாக் ஃப்ரீக்வன்சி அது என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸரோட அதோட ஆப்ரேஷன் இன்டர்னல் ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு சின்க்ரனஸா இருக்கு. அதாவது ஒரு கிளாக் இருக்குன்னா என்ன பண்ணும் கரெக்டா அந்த டைமிங் ஏத்தாப்புல நடந்துகிட்டு இருக்கும் ரைட்டா. அதே மாதிரிதான் ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அதோட ஆப்ரேஷனை கரெக்டா டைமிங் ஏத்தாப்புல என்ன பண்ணும் சின்க்ரனைஸ் பண்ணி பண்ணும். அதன் மூலம் என்ன ஆகுனா ஒவ்வொரு சைடும் இருக்கிற ஒர்க்கை ஈஸியா என்ன பண்ண முடியும்னா கவனிக்க முடியும். எதனால அந்த மைக்ரோ ப்ராசஸர் அதுதான் வந்து கிளாக் ஃப்ரீக்வன்சி. இப்ப இந்த 8085 மேக்ஸிமம் கிளாக் ஃப்ரீக்வன்சி 3 மெகா ஹெர்ட்ஸ். 3 மெகா ஹெர்ட்ஸ் மீன்ஸ் என்னன்னா 3 மில்லியன் கிளாக் சைக்கிள். ஒரு செகண்டுக்கு என்ன 3 மில்லியன் கிளாக் சைக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எது கிரியேட் பண்ணா இந்த 8085. இது வேற எப்படி சொல்லலாம் 1 மில்லியன் என்பது 10 லட்சம். அப்ப 3 மில்லியனா 30 லட்சம். 30 லட்சம் டைமிங் பல்சஸ் என்னன்னா ஒரு செகண்டுக்கு வந்து கிரியேட் ஆகும் ரைட்டா. இது எப்படின்னா ஹார்ட் பீட் மாதிரி தான். அதாவது கிளாக் பல்ஸ் வந்துன்னா வந்துகிட்டே இருக்கும். எப்படி நம்ம ஹார்ட் பீட் அடிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி கிளாக் பல்ஸ் வந்துன்னா வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் 8085 மேக்ஸிமம் கிளாக் ஃப்ரீக்வன்சி 3 மெகா ஹெர்ட்ஸ். இப்ப 8085ல 2 பின் இருக்கும். X1 X2 பின். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட கனெக்ட் ஆகி கிளாக் சிக்னலுக்கு அதாவது 8085க்கு தேவையான கிளாக் சிக்னலை ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க. X1 அண்ட் X2 வந்து பின்கள் ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டருடன் இணைக்கப்படுகின்றன. இது 8085 செயல்பட தேவையான கடிகார சமிக்கையை என்ன பண்ணுனா உருவாக்குகிறது. இப்ப எதுக்கு சார் இந்த வந்து ஃப்ரீக்வன்சி தேவை? எதுக்கு கிளாக்கோட வந்து இந்த ஃப்ரீக்வன்சி தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இத சிம்பிளா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். நெறைய இடத்துல வந்து என்னன்னா, இந்த மியூசிக்லாம் வந்து கண்டக்ட் பண்ற அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆல்பம் ரெடி பண்ணி இது பண்ற இடத்துல வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்றாங்கன்னு வச்சுக்கலேன். அதுல ஒரு கண்டக்டர் அதாவது 2 கையில வந்து என்னன்னா, ஒரு குச்சி மாரி வச்சுட்டு ஆட்டுவாங்கல்ல. ஸோ அவங்க தான் கண்டக்டர்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கெஸ்ட்ரால அந்த கண்டக்டரோட முக்கியமான வேலை என்ன இருக்கும்? கரெக்ட்டா அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாரு எந்தெந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பார் ரைட்டா. அதே மாரி தான் அதே மாரி தான் என்ன ஒரு மைக்ரோ ப்ராசஸர்ல அந்த கிளாக் ஆனது என்ன பண்ணும்னா, அந்த மைக்ரோ ப்ராசஸர்ல ஏதாவது ஒரு வேலை நடக்க போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாக் 1 என்ன பண்ணும்? அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணும். கிளாக் 2 என்னன்னா, அது மெமரில ரீட் பண்ணும். கிளாக் 3 என்ன? டேட்டாவ ரிசீவ் பண்ணுது. கிளாக் 4 என்ன? ப்ராசஸர் டேட்டா. அப்போ ஒவ்வொரு கிளாக் பல்சஸ்க்கு வந்து ஒவ்வொரு வேலை நடந்துகிட்டே இருக்கணும். இந்த மாரி மல்டிபிள் ஒர்க்க வந்து என்னன்னா, ஒரே டைம்ல பண்ணும்போது அது சின்க்ரனைஸா ஓகே கரெக்ட்டா ஒரு இதுக்கு வந்து ஒரு சைடு வந்துன்னா ஒரு பல்சஸ் இருக்கணும். இன்னொரு சைடுக்கு இன்னொரு இது இருக்கணும். அப்படி எல்லாத்தையும் சின்க்ரைஸ் பண்றதுக்கு தான் என்ன தேவைன்னா, இந்த கிளாக் சிக்னல் தேவை. அதனால தான் என்ன பண்ணப்படுதுன்னா, கிளாக் சிக்னலோட வேலை வந்து அதாவது கிளாக் சிக்னல் மைக்ரோ ப்ராசஸருக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு வேலை நடக்கணும்னா அதோட கிளாக் பல்சஸ். ஏன்னா ஒவ்வொரு பல்ஸும் என்ன பண்ணணும் இந்த வேலைய
அதுக்கப்புறம் வேலையா, அடுத்த வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நகர்த்தி கொண்டு போகும். ஜஸ்ட் வந்து சொல்றேன். எப்படி வந்து கிளாக் ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். அடுத்து என்ன? மெமரியோட ஆக்சஸ். ஸோ மெமரி ஆக்சஸ் வந்து அதாவது ஒண்ணும் கிடையாது. மெமரி ஆக்சஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் 64 கேபி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டேன். இதோட அட்ரஸ் தான் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அண்ட் மெமரி ஆக்சஸ்மே. ஸோ 8 பிட் பார்த்தோமா? சாரி 16 பிட் அப்படின்னு பார்த்தோம். 16 பிட் ஈக்குவல் டு 64 கேபி அப்படின்னு சொன்னேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ 16 அட்ரஸ் லைன் இருக்கா? அதனால 64 கேபி அதோட மெமரியா இருக்கும். எக்ஸாம்ல கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து அடுத்து 40 பின் வந்து டிஐபி பேக்கேஜ். அதாவது டியூவல் இன் லைன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. 8085 மைக்ரோ ப்ராசஸர்ல மொத்தம் எத்தனை பின் இருக்குன்னா 40 பின் இருக்கும். அது இந்த சைடுல இருந்து 20 இருக்கா? அதே மாதிரி இங்கிட்ட வந்து 20 இருக்கும். ஸோ அதனால மொத்தமா எவ்வளவு பின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பின் வந்து இருக்கு. இது வந்து என்னன்னா சப்போஸ் கேட்கலாம். அதுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்து பவர் சப்ளை. இதோட பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் பிளஸ் 5 வோல்ட் வந்து பவர் சப்ளைல என்ன ஆகும்னா 8085 வந்து ஆப்ரேட் ஆகும். எல்லாமே வந்து என்னன்னா ஒரு 8085 சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாமுக்கு லேர்ன் பண்ற ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து முக்கியமானது ஒண்ணு என்னன்னா டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளாக் சிக்னல் வந்து எவ்வளவு நேரம் ஹைல இருக்கு கம்பேர் டு த டோட்டல் சைக்கிள் டைம். ஒரு கடிகார சமிக்கை அதன் மொத்த சுழற்சி நேரத்துடன் ஒப்பிடும்போது எவ்வளவு நேரம் உயர்நிலையில் இருக்கிறது என்பதை பணி சுழற்சி என்ன பண்ணா நமக்கு வந்து கூறும். அதாவது என்ன 8085 இருக்கு. அது ஒரு கிளாக் சிக்னல் போகுது. அந்த கிளாக் சிக்னல் எவ்வளவு நேரத்துக்கு அது ஹைல இருக்கு. ஏன்னா ஹைல இருக்கும்போது அதுல என்ன சிக்னல் போகுதுன்னு அர்த்தம். அப்ப அதுல டியூட்டி சைக்கிள் 8085ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா 50% அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 50% மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு கம்ப்ளீட் 1 கிளாக் சைக்கிள் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 செகண்டுக்கு வந்து ஹைல இருக்கும். 1 இருக்கும். அடுத்த 5 செகண்டுக்கு 0 இருக்கும். அப்ப 10 செகண்ட்ல என்னன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அதாவது என்ன 1 0 1 0 இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளாக்கான சிக்னல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னன்னா 8085 டியூட்டி சைக்கிள் அப்படின்னு கேட்பாங்க. அது எவ்வளவுன்னா 50% இருக்கு அப்படின்னு தெரியும். ஹை லோ இந்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கும். ஸோ இதனால என்னன்னா அந்த என்டையர் பீரியட் வந்து ஈக்குவலா இருக்கும். அந்த ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் அது வந்து என்னன்னா ஈக்குவலா இருக்கும். பட் அதுல டியூட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஹையா இருக்கும்போது அதோட டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிக்னல் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா அதில் டிரான்ஸ்மிட் பண்ணப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன 50% டியூட்டி சைக்கிள். இது எதுக்கு சார்? ஏன் ஹை லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஹை வரும்போது அந்த இடத்துல ஒரு சிக்னல் வந்து பாஸ் ஆகும். அதன் மூலம் என்ன ஆகும்? ஒரு டேட்டாவோ ஏதோ ஒன்று வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்படும். அடுத்து என்ன ஆகும்னா லோ வரும். அடுத்து மறுபடியும் என்னன்னா ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்படும். அடுத்து லோ வரும். இந்த மாதிரி என்ன டேட்டா டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு முக்கியமா என்ன இருக்குன்னா டியூட்டி சைக்கிள் தெரியணும். அது வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ 8085 அப்படின்னு வந்தாவே 50% டியூட்டி சைக்கிள் இருக்கும். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்ப ஒரு மைக்ரோ ப்ராசஸர் சம்பந்தப்பட்ட பேசிக்கா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுல இருக்கிற 15 பாயிண்ட் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இதுல இந்த நம்பர் ஆஃப் அவுட்புட், இன்புட் பின் அது தேவை கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவைன்னா மொத்தம் எத்தனை பின் இருக்கு? 40 பின் இருக்கு. அது தெரிஞ்சாவே போதும் தான். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 8085ல சில இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா அதாவது நம்ம வெறும் பின்னு மட்டும் தான் பார்த்திருக்கோம். பின்னு மட்டும் பார்த்திருக்கோம். 8085ல மே மேலோட்டமா இருக்கிற டயக்ராம் மட்டும் பார்த்திருக்கோம். பட் உள்ள போனோம்னா அதாவது என்ன சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சொன்னோமா? அதுல 3 இருக்குன்னு சொன்னேனா? ஒண்ணு என்னன்னா ஏஎல்யூ அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னு என்ன சொன்னேன்? கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொன்னேன். இன்னும் என்ன ரெஜிஸ்டர் அப்படின்னு சொன்னா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்ப என்னன்னா அந்த ரெஜிஸ்டர் ரைட்டா? அந்த ரெஜிஸ்டர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம்னா நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நார்மலா ரெஜிஸ்டர் 2 விதம் பிரிப்பாங்க. ஒண்ணு ஜெனரல் பர்ப்பஸ் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஸ்பெஷல் பர்ப்பஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுல இருக்குன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர்ல தான் இருக்கு. அது ஒவ்வொன்றா வந்து பார்க்க போறோம். ரைட். இங்க பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் எதுக்குள்ளனா சிபியூக்குள்ள தான் இருக்கும் ரைட்டா? ஸோ சிபியூக்குள்ள தான் என்ன இருக்குன்னா ரெஜிஸ்டர் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்றதுக்காக ஈஸியா வந்து ஓகே ரெஜிஸ்டர்னா என்னன்னு வந்து உங்களுக்கு மறந்துடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். ரெஜிஸ்டர் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி வைக்கும் ரைட்டா? டேட்டாவ டெம்பரரி என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா தேவைப்படும் போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதுதான் ரெஜிஸ்டரோட வேலையா இருக்கும். அப்படி தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 2 பொது பயன்பாடு ரெஜிஸ்டர், சிறப்பு பயன்பாடு ரெஜிஸ்டர். அது என்ன சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம்.
ரெஜிஸ்டர் ஆஃப் த 8085 என்ன ஆகுது, மெயின்லி கிளாசிஃபைட் இன்டு த ஜெனரல் பர்பஸ் அண்ட் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர். ஸோ பொது பயன்பாட்டு பதிவேடுகள், சிறப்பு பயன்பாட்டு பதிவேடுகள். என்னது அது? பார்க்க போறது ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். இது ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானதான். அதாவது ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்னா, ரெஜிஸ்டர் என்பது என்ன, ஸ்டோர் பண்றது. ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கான வந்து என்னன்னா ஒர்க்குக்காக என்ன பண்ணுவானா, இந்த ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் என்ன நல்லா கவனில, 6 8-பிட் ஜெனரல் ரெஜிஸ்டர் இருக்கும். அதோட என்ன டி, சி, டி, இ, ஹச் அண்ட் வந்து எல் அப்படின்னு இருக்கும். இது டேட்டாவை டெம்பரரி என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணும். எதுக்காகனா ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி டெம்பரரி டேட்டா ஸ்டோர் பண்ற பிளேஸ் தான் என்னன்னா இந்த ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றது. இதை கம்பைன் பண்ணுவாங்க, ஒரு பேரா சொல்லுவாங்க. அதாவது என்ன, பிசி, டிஇ, ஹச்எல் அப்படின்னு சொல்லிட்டு 16 பிட் என்னன்னா ரெஜிஸ்டர் பேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது என்ன மாதிரி இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ சிம்பிளா நீங்க ஞாபகத்துல வச்சா போதும். ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இருக்கா, தனித்தனியா இருக்கும்போது பி, சி, டி, இ, ஹச்எல் தனித்தனியா இருக்கும்போது 8 பிட், சேர்ந்து இருக்கும்போது 16 வரும். அதனாலதான் பேர்ல என்ன சொல்றாங்கன்னா 16 பிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறேன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர். அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்தாவே அதுல 2 தான் பிரிக்கிறாங்க. ஒன்னு யூசரோட ஆக்சசபிள், யூசரோட நான் ஆக்சசபிள். நமக்கு என்ன தெரியணும், நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஸ்டூடெண்டா இந்த யூசரோட ஆக்சசபிள் இருக்கிற அக்குமுலேட்டர்னா என்ன, ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன, ஃபிளாக் பாயிண்டர்னா என்ன, ஃபிளாக் ரெஜிஸ்டர்னா என்ன, இது டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். அதோட எத்தனை பிட் அதுவும் தெரியணும். அக்குமுலேட்டர் வந்து 8 பிட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நல்லா பாருங்க. அக்குமுலேட்டர் வந்து 8 பிட், ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து 16 பிட், ஸ்டாக் பாயிண்டர் வந்து 16 பிட், ஃபிளாக் ரெஜிஸ்டர் வந்து 8 பிட். ஸோ இது என்னன்னு சொல்லி நான் சொல்ல போறோம், டீட்டெயிலா பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி அதோட எவ்வளவு வந்து என்னென்ன பிட்ல இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பார்க்க போறது அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர் என்ன சொல்றாங்க, ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அண்ட் ரிசல்ட் ஆஃப் த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன் பெர்ஃபார்ம்டு பை த ஏஎல்யூ. இது ஏன் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்பெஷலி எதுக்காக இருக்குன்னா, ஆபரேஷன் ஏதாவது பண்றாங்க, அர்த்தமெட்டிக் இல்ல லாஜிக்கல் ஆபரேஷன். அதாவது என்ன சொல்ல வாருன்னா, இங்க பாருங்களேன், ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் முதல்ல எங்க இருக்குன்னு தெரியணும்ல. ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்னா அக்குமுலேட்டர் பாத்தீங்களா, இதோட கனெக்டா இருக்கு ஏஎல்யூ. அப்ப நான் ஏதாவது ஒண்ணு என்ன பண்ண போறேன்னு வச்சுக்கலாம், இப்ப 2 இதை கூட்டணும்னு வச்சுக்கலாம். கூட்டுறது என்ன, அந்த ஏஎல்யூ தான் கூட்டும். பட் கூட்டுறதுக்கு முன்னாடி இது 2 நம்பரை கூட்டுவேனா, அந்த 2 நம்பர் ஒரு இடத்துல இருக்கணும்ல. அந்த 2 நம்பர் முதல்ல அக்குமுலேட்டருக்கு வரும். அது வந்து என்ன பண்ண ஒரு டெம்பரரி ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, அந்த 2யும் கூட்டின ஒரு வேல்யூ வரும் பாத்தீங்கன்னா, அந்த வேல்யூ எங்க போகும்னா அக்குமுலேட்டர்ல இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஆக்சுவல் ஒர்க்கிங் எப்படின்னா, அக்குமுலேட்டர் வந்து ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொன்னோமா, இது என்ன பாருங்களேன், இப்ப 5 பிளஸ் 3ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா கூட்டணும். அதாவது 5 வந்து என்னன்னா முதல்ல ஒரு 5 இருக்கு, அப்புறம் வந்து 3 இருக்கு. இது வந்து என்ன, முதல்ல கம்ப்யூட்டர் ஆனது அதோட பைனரி கோடுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறோம், ரைட்டா. ஸோ 5 வந்து மாத்திக்கிறோம், 3 வந்து மாத்திக்கிறோம். மாத்திட்டு இந்த 5 ஆனது என்ன பண்ணும், அக்குமுலேட்டருக்கு போகும். இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்னொரு ரெஜிஸ்டர் வந்து இருக்கும். ரெஜிஸ்டர்னா ஒண்ணு கிடையாது, ஸ்டோர் பண்றதா, டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அர்த்தம். ஸோ இது 5 இருக்கும், இங்க வந்து 3 இருக்கும், ரைட்டா. இப்ப என்ன பண்ணும், ஏஎல்யூ இருக்கா, அந்த ஏஎல்யூ தான் 2யும் ஆட் பண்ணும். இது 2யும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஆட் பண்ணி 8ன்னு இருக்கும். அந்த 8 இருக்கு பாத்தீங்களா, அது எங்க வரும்னா அக்குமுலேட்டருக்கு வந்துரும். அப்ப என்ன சொல்ல வாரேன்னா, ஏஎல்யூ வந்து என்ன பண்ணும்னா ஜஸ்ட் ஆட் பண்றது, கழிக்கிறது, பெருக்கிறது இந்த மாதிரி வேலையை பார்க்கும். லாஜிக்கல் ஆபரேஷன் எல்லாமே பண்ணும். பட் அந்த பண்ணது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல, அந்த ஸ்டோர் பண்ற இடம் தான் எது அப்படின்னா இந்த அக்குமுலேட்டர். அவ்வளவுதான். அக்குமுலேட்டர் பாருங்களேன், ஏஎல்யூக்கு டேட்டாவை கொடுத்து ஆபரேஷன் ரிசல்ட்டை ஸ்டோர் செய்யும் ரெஜிஸ்டர் தான் அக்குமுலேட்டர். சிம்பிளா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ அதான் இங்கேயும் வந்துருன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்களேன். அக்குமுலேட்டர் அல்லது திரட்டி பதிவேடு என்பது 8 பிட் பதிவேடு ஆகும். ஏஎல்யூ மேற்கொள்ளும் எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாடுகளின் தரவையும் முடிவுகளையும் சேமிக்க என்ன பண்ணனா இது வந்து பயன்படுகிறது. ஓகே, அக்குமுலேட்டர் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து வாங்க. அடுத்து அடுத்து முக்கியமானது என்ன, ப்ரோக்ராம் கவுண்டர், இன்னொன்னு ஸ்டாக் பாயிண்டர். அது ப்ரோக்ராம் கவுண்டர்னா இது 16 பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் என்னன்னா ரெஜிஸ்டர் தான். ஏன்னா எல்லாமே கம்பைண்டர் எதுல வருதுன்னா ரெஜிஸ்டர்லாம் வருது, ரைட்டா. ஸோ இது என்னன்னா அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உனக்கு கிடையாது.
சிம்பிளா புரிய வைக்கிறேன். முதல்ல ப்ரோக்ராம் கவுண்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கா? ப்ரோக்ராம் கவுண்டர் இந்த இருக்கு. எல்லாமே உள்ளக்க இருக்கு. இன்டர்னல் பார்ட் ரைட்டா? இது எல்லாமே என்ன இன்டர்னல் பார்ட். அப்ப அந்த இன்டர்னல் பார்ட்ல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால ஒன் பை ஒன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் பாருங்க. ப்ரோக்ராம் கவுண்டர் இது எப்படி ஒர்க் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கலேன். முதல்ல ப்ரோக்ராம் கவுண்டர் என்னன்னா அட்ரஸ் என்ன பண்ணா எடுத்துக்கும். இப்ப 8085 மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணும்? ஓகே. ப்ரோக்ராம் கவுண்டர்ல அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஆட்டோமேட்டிக் என்ன வாங்கி வச்சுக்கிறோம். அப்ப நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த 8085 என்ன பண்ணும்னா அடுத்தது வந்து எடுக்கும். எப்ப வந்து 8085 அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுக்குதோ, எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு போயிரும்னா அந்த ப்ரோக்ராம் கவுண்டருக்கு போயிரும். அப்ப என்னன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ற அட்ரஸை எது வந்து ஸ்டோர் பண்ணுதுன்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் ஸ்டோர் பண்ணதா அதுதான் இதோட வேலையே. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு எந்த ரெஜிஸ்டர் காட்டினா இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் காட்டும். சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அடுத்து அடுத்து என்னன்னா ஸ்டாக் பாயிண்டர். ஸோ ஸ்டாக் பாயிண்டர் என்பது 16 பிட் ரெஜிஸ்டர். இது என்ன பண்ணுனா ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்ரஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாக். புரியலையே அப்படின்னு நினைக்கலாம். முதல்ல நல்லா கவனிங்க. ஸ்டாக் பாயிண்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸ்டாக் என்பது என்னன்னா ரேமோட, அதாவது ரேம் என்பது மெமரி பார்ட் ரைட்டா? எதோட மெமரி பார்ட்? ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டரோட அதுலயே இன்பில்டா இருக்கிற மெமரி பார்ட் தான் ரேம். அத பார்ட் ஆஃப் த ரேம் யூஸ்ட் டு டெம்பரரிலி ஸ்டோர் த டேட்டா, ரிட்டன் அட்ரஸ் அண்ட் ரெஜிஸ்டர் கண்டென்ட் during the program executions. It work on the principle of last in first out. அதாவது டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணுது ரைட். டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணுது. அட்ரஸ் என்ன பண்ண ரிட்டர்ன் பண்ணி விடும். கண்டென்ட் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண போய் கொடுக்கும். எப்ப நான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது என்ன பிரின்சிபல் படி இருக்குன்னா லிஃபோன் சொல்லுவாங்க லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு தெரியணும். நல்லா கவனிங்க. இது எப்படி ஒரு கதைன்னு சொல்றேன் பாருங்க. டெம்பரரியா ஸ்டோர் பண்ற ஏரியான்னு சொன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. இது சிம்பிளா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம். அதாவது என்ன ஒரு பையில பிளேட் 4-5 பிளேட் வந்து எடுத்துக்கிறோம். அந்த 4-5 பிளேட்டை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து மேல வைக்கிறோம். அதாவது 4-5 பிளேட் என்ன பண்றேன்னா நான் மேல வைக்கிறேன். ஒரு புது பிளேட் நான் கொண்டு வரணும் அதையும் நான் என்ன பண்றேன் மேல வைக்கிறேன். சரிங்களா? புது பிளேட்டை வந்து கொண்டு வரத மேல வைக்கிறேன். அப்ப அந்த புதுசா ஒண்ணு வைக்கிறேன்னு பாத்தீங்களா? அதை வந்து புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஒண்ணு எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஏதாவது ஒண்ணு எடுக்கிறேன்னா அதை பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு பிளேட் இருக்கு, நிறைய பிளேட் இருக்கு. நிறைய பிளேட்ல ஒரு புதுசா ஒரு பிளேட்ட வைக்கிறேன்னா அது வந்து புஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிளேட்ட நான் எடுக்கிறேன்னா அது வந்து பாப் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வைக்கிறேன் பாத்தீங்களா? இப்ப அடுக்கி வைக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மேல அடுக்கி வச்சுட்டே போவேன். ரைட்டா? எடுக்கிறது என்னன்னா மேல இருந்து எடுக்கணும். சோ அப்ப என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் எத வைக்கிறேனோ, நான் எத வைக்கிறேனோ நல்லா கவனிங்க. சாரி. லாஸ்ட் டேட்டா ஸ்டோர்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேட்டா ரிமூவ்டா. அதாவது என்ன மீனிங்? லாஸ்ட் டேட்டா ஸ்டோர்னா முதல்ல வைக்கிறேன். அடுத்தது வைக்கிறேன். அடுத்தது வைக்கிறேன். இது 1, இது 2, 3. இந்த 3வது என்ன பண்றேன்னா வெளிய எடுக்கிறேன் தான். அப்ப 4வது ஒண்ணு வைக்கிறேன். நான் என்ன வெளிய எடுக்கிறேன்னா 4வது தான் வெளிய எடுக்கிறேன். அப்ப என்ன நடக்குது? நான் லாஸ்ட்டா எந்த டேட்டாவ வைக்கிறேனோ, அத தான் என்ன பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் டேட்டாவ ரிமூவ் பண்றேன். அதான் லிஃபோவோடது. சோ லிஃபோவோடது என்ன? நான் லாஸ்ட் வைக்கிறது ஃபர்ஸ்ட் வெளில போகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப புஷ் அண்ட் பாப் இது என்னன்னா ஸ்டாக். ஸ்டாக்ல வந்து என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா சொல்லப்போனா, இப்ப 3 டேட்டா வேல்யூ இருக்கு. 3 டேட்டா வேல்யூ என்ன பண்றேன்னா, நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு அடுக்கடுக்கா வைக்கிறேன்னு வச்சுக்கங்க. புஷ் 10 அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன ஆகும்? டாப்பான இதுல போயிட்டு வந்து 10 இருக்கும் ரைட்டா? அடுத்ததுல புஷ் 20 அப்படின்னு சொல்றேன். அதுல டாப்பானதுல வந்து என்னன்னா 20 அப்படின்னு இருக்கும். 3வதுல என்ன புஷ் 30 அப்படின்னு சொல்றேன். புஷ்னாவே என்னன்னா வைக்கிறது அப்படின்னா அதாவது மேல வைக்கிறதுன்னு அர்த்தம் ரைட்டா? 30னா 30 அப்படின்னு வைப்பேன். இப்ப பாப் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்? பாப் அப்படின்னு சொல்றேன். பாப்ன்னு சொன்னானே என்ன ஆகும்னா, மேல இருக்கிற அதாவது இதெல்லாம் ஸ்டாக். ஸ்டாக் என்பது என்னன்னா, அடுக்கி வச்ச வந்து பிளேட் மாரி. அந்த அடுக்கி வச்ச பிளேட்ல நான் பாப் அப்படின்னு சொன்னேன்னா, அதுல மேல எது இருக்கோ, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ரிமூவ் பண்ணப்படும். ஸோ அப்ப 30 அது ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணப்படும். அதாவது இததான் நான் கடைசியா வச்சேன். பட் இததான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அதனால தான் லாஸ்ட் டேட்டாவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னு அந்த லிஃபோவோட பிரின்சிபல யூஸ் பண்ணி என்ன பண்ணப்படுதுன்னா, இதுல வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணப்படுறது, டேட்டா என்ன பண்ணப்படும்னா ரிமூவ் பண்ணப்படும். அடுத்து பாப் 20 ஆகும்போது அடுத்தது வரும். அடுத்து பாப் 10 ஆகும்போது அடுத்தது போகும். ஸோ இத லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்றது.
இதுதான் ஸ்டாக். ஸ்டாக் என்பது என்ன, டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். பட் டேட்டா ஸ்டோர் ஆகுறது, அது ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்றோம்னா, அதுல நிறைய டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நிறைய டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, அதுல ரிமூவ் ஆகுறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த ரிமூவ் ஆகிற பேட்டர்ன் தான் லிஃபோ பேட்டர்ன். அதாவது நான் லாஸ்டா வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வெளியே போகும் அப்படின்னு என்னன்னா ஸ்டாக்கோட கான்செப்ட் இருக்கு. சரி, இப்ப ஸ்டாக் ஆர் அடுக்கு என்பது ரேமோட ஒரு பகுதியாகும். நிரல் செயல்படும் போது தரவு திரும்பி செல்ல வேண்டிய முகவரிகள் மற்றும் பதிவேடுகளின் உள்ளடக்கங்களை தற்காலிகமாக சேமிக்க இது பயன்படுகிறது. இது லிஃபோ கடைசியாக உள்ளே வந்தது முதலில் வெளியேறும் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது ஸ்டாக்னு சொல்றோமா? இப்ப ஸ்டாக் பாயிண்டர் வாங்க. ஸ்டாக் பாயிண்டர் என்ன? 16 பிட் ரெஜிஸ்டர் that store the address of the top of the stack. அதாவது ஸ்டாக் என்பது ஒவ்வொரு இதா வந்து அடுக்கி அடுக்கி வச்சுக்கிட்டே போறது. அதுல அந்த டாப்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்றது என்னன்னா ஸ்டாக் பாயிண்டர். அவ்வளவுதான். ஸ்டாக் பாயிண்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டாக் பாயிண்டர் இந்த இடத்துல இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் ஆனது மெமரியோட அட்ரஸ் வந்து 3000H அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 3000H என்னன்னா மேல இருக்கு, டாப்ல இருக்கு அப்படின்னு இருக்கட்டும். இப்ப நல்லா கவனிங்க, ஸ்டாக் பாயிண்டர் என்பது என்ன, இந்த 8085 என்ன பண்ணும், டாப் டேட்டா, அதாவது அந்த ஸ்டாக் பாயிண்டர்ல ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த 8085 என்ன புரிஞ்சுக்கணும், ஓகே அப்ப அதுதான் வந்து டாப்ல இருக்கிறது அப்படின்னு அது வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, டாப்ல இருக்கிற அந்த அட்ரஸ் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30. ஸோ 300 டேட்டா. ஸோ டாப் டேட்டா ஆஃப் மை ஸ்டாக்கட் வந்து என்னன்னா 3002H. 3002H தான் என்ன, அதாவது ஜஸ்ட் ஒரு மெமரி அட்ரஸ். அதுல டாப்ல இருக்குது 3002H ரைட்டா. அப்போ ஒரு 8085 வந்து ஒரு ஸ்டாக்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு, அதுல மேல இருக்கிறத அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு ஸ்டாக்ல வச்சுட்டாங்கவே அதுல மேல இருக்கிறது என்ன பண்ண ஈஸியா 8085 என்னன்னா புரிஞ்சுக்கிறோம். ஓகே அப்ப இதுதான் மேல இருக்கு, அப்ப இந்த டேட்டா தான் டாப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண ஈஸியா எடுத்துக்கிறோம். வென் புஷ் வந்து ஹேப்பன் ஆகும்போது, புஷ் வரும்போது என்ன, நியூவான டாப் ஆனது என்ன ஆட் ஆகும் ரைட்டா, நியூ டாப் ஆனது ஆட் ஆகும். பட் அதே இது பாப் வரும்போது, பாப் வரும்போது என்ன ஆகும், அந்த புதுசா ஆட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த டேட்டா தான் என்ன பண்ணப்படும்னா ரிமூவ் பண்ணப்படும். ஸோ இது எதுக்கானது, எதுக்கு சார் இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை என்ன பண்ணணும், ஒரு டெம்பரரியா ஸ்டோர் பண்ணணும். பட் அந்த டெம்பரரியா ஸ்டோர் பண்றது டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னா எனக்கு தேவை பொறுத்து எடுக்கணும். அண்ட் 8085 ஈஸியா அதை என்னன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே இந்த இதுல வந்து வச்சாவே அது வந்து என்னன்னா டாப்ல தான் இருக்கணும், இது இந்த வச்சாவே இது டாப்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்ரெடியே வந்து என்னன்னா அது புரியறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உருவாக்கி இருக்காங்க ஸ்டாக் பாயிண்டர். ஸோ அப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன, ஸ்டாக் பாயிண்டர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ரைட், அடுத்து போலாமா? இன்ஸ்ட்ரக்ஷன் ரெசிஸ்டர், அதாவது டெம்பரரியா ஆப்கோட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணா ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஆப்கோடுனா ஒண்ணும் கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது கரண்டா என்ன டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, டெம்பரரியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். நம்ம நார்மலாவே பார்த்துட்டோம், ரெஜிஸ்டர் ஆகுனா என்ன பண்ணணும்னா டெம்பரரி வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் இந்த இடத்துல இருக்கு ரைட்டா. ஸோ இப்போ இதோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆப்கோட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்கோட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் கிடையாது, நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லித்தேன். ஆப்கோட் என்பது ஆப்ரேஷன் கோட் அப்படின்னு, அதாவது என்ன ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பண்ணணும் அதுக்கு தேவையான கோட். அந்த கோட் என்ன பண்ணும், மைக்ரோ ப்ராசஸருக்கு எந்த ஆப்ரேஷனை நீ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும். அதாவது எந்த ஆப்ரேஷனை நீ பண்ணணும்னு சொல்லும் பாத்தீங்களா, அது எங்க ஸ்டோர் ஆகுனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மூவ் ஏ கமா பி அப்படின்னு வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். மூவ் என்பது ஆப்ரேஷன் கோட். அதாவது என்னன்னா மூவ் அப்படின்னு வந்துட்டாவே அந்த 8085 என்ன புரிஞ்சுக்கணும்னா ஓகே ஏதோ ஒரு டேட்டாவை மூவ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஏ கமா பி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ என்ன சொல்ற, டேட்டாவை மூவ் பண்ண சொல்ற, எங்க இருக்கிற டேட்டாவை எங்க மூவ் பண்ண சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி வருமா, அந்த கேள்விக்கு தான் அந்த ஏ கமா பி வந்து பதில் சொல்லும். அதாவது ஏல இருக்கிற டேட்டாவை நீ என்ன பண்ணு பிக்கு வந்து கொண்டு போ அப்படின்னு வந்து சொல்லும். இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்ரேஷனை பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை எதுல இருந்து ஸ்டோர் ஆகுனா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இப்போ புரியும் நினைக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அது கட்டளை பதிவேடு என்பது தற்போது குறிமுறை பகுப்பாய்வு செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும் கட்டளையினை ஆப்கோடை தற்காலிகமாக சேமித்து வைத்திருக்கும் பதிவேடாகும்.
அடுத்து பாருங்களேன், ALU இது என்னன்னா அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். இது எதுல இருக்கும்? எல்லா மைக்ரோ ப்ராசஸர் நார்மலா வந்து என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னாவே அதோட பார்ட் என்ன வந்துன்னா ALU வந்துரும். அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன். லாஜிக்ல வந்து என்னன்னா அந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, செமிகண்டக்டர் லேர்ன் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாத்தையும் எதுலன்னா இந்த ALU தான் வந்து பண்ணும். ஸோ ALU மோஸ்ட்லி வந்து எதோட அட்டாச்சா ஒர்க் பண்ணுனா அக்குமுலேட்டர் அண்ட் வந்து டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏஎல்யூல அதாவது ஏதோ ஒன்று ஆட் பண்றது இல்ல கழிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ஃபிளாக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் வந்து என்ன டவுட் வரும், அது என்ன ஃபிளாக்? ஸோ ஏஎல்இ என்பது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க இருக்கு பாருங்களேன், அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். இது எதோட வந்து அட்டாச்சா இருக்குன்னா அக்குமுலேட்டர் அண்ட் வந்து டெம்பரரி ரெசிஸ்டர் அண்ட் வந்து என்னன்னா ஃபிளாக் அப்படின்னு இருக்கா. ஃபிளாக் அப்படின்னு இருக்கா. இப்போ ஃபிளாக்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 8085 பொறுத்தவரைக்கும் 5 கண்டிஷன் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது. ஃபிளாக் என்பது என்னன்னா ஏஎல்யூ வந்து ஒரு வேலையை பார்க்கும், ஆட் பண்ணும் இல்ல வந்து கழிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அதுல வர ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட்டா வருது அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஃபிளாக் அப்படின்னு இருக்கும். ஃபிளாக்னா என்ன, நார்மல் ஒரு கொடி ரைட்டா அந்த மாதிரி வந்து என்னன்னா அது கொடியை காட்டும். ஓகே என்ன வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த 8085 ஃபிளாக் வந்து காட்டும். மொத்தம் 5 வித கண்டிஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு சைனு, இன்னொன்னு ஜீரோ, இன்னொன்னு ஆக்சிலரி கேரி, அடுத்து பேரிட்டி அண்ட் தென் வந்து கேரின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரீஃபா மட்டும் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ஃபிளாக் என்பது எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கா ஃபிளாக் இருக்கு. ஸோ அந்த ஃபிளாக்ல 5 வித டைப்னு சொன்னேன். நல்லா கவனிங்களேன். ஸோ ஃபிளாக் என்பதுன்னா ஒன் பிட் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். என்ன சொன்னேன், ஸ்டேட்டஸ். ஃபிளாக்னாவே ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் என்ன காட்டுனா ரிசல்ட் ஆர் கண்டிஷன் ஆஃப் த ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட ரிசல்ட் என்ன இருக்கு, அந்த ரிசல்ட் என்ன மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு எது காமிக்கணும், அந்த ஃபிளாக் வந்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5,5 இது என்ன ஏஎல்இ வந்து என்னன்னா அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணுது அப்படின்னா கழிக்குதுன்னு வச்சுக்கலாம், ஜீரோ வருது. அப்ப அந்த ரிசல்ட் ஜீரோ, இது என்னன்னா ஜீரோ ஃபிளாக் அப்படின்னு போகும். அதாவது ஜீரோ ஃபிளாக்ல போகும். ஜீரோ ஃபிளாக் என்ன ஆகும்னா ஒண்ணுன்னு ஆகும். அதாவது ஜெட் ஈக்குவல் டு ஒண்ணுன்னு வரும். அப்ப அந்த மைக்ரோ ப்ராசஸர் அதோட அந்த என்டையர் இது என்ன புரிஞ்சுக்குன்னா, ஓகே ரிசல்ட் வந்து ஜீரோ வந்திருக்கு போல அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரி, இதுல இருக்க 5 டைப்பையும் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்க்கலாம். பார்க்க போறது சைன் ஃபிளாக் ரைட்டா. ஸோ சைன் ஃபிளாக் இது நீங்க சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு இங்க பாருங்க. சைன் ஃபிளாக் என்ன சொல்லுனா ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா அப்படின்னு வந்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது என்ன சொல்ல வரேன், இப்ப 8ல இருந்து 3 கழிப்போம் என்ன வரும், 5 வரும். இப்ப 5ல இருந்து 8 கழிப்போம் என்ன வரும், -3 வருமா. இந்த மைனஸ் வருது, இது பிளஸ் ஒரு ரைட்டா. அப்ப இந்த பிளஸ் மைனஸ் அந்த இது வரும் பாத்தீங்களா, இத வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி அதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபிளாக் மூலம் எடுத்துக்கிறோம். இந்த ஃபிளாக் மூலம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப ஃபிளாக்ல நல்லா கவனிங்க, நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூ என்ன பண்ணிடும், அந்த சைன் ஃபிளாக்ல 1 அப்படின்னு வந்துரும். அப்ப என்ன மீனிங், அப்ப ஏதோ ஒரு வேல்யூ வந்து நெகட்டிவ் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி வந்து அது புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதே இது பாசிட்டிவ், இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும், எஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்ப ரிசல்ட் நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா இருக்கிறது எதை காட்டும்னா சைன் ஃபிளாக் வந்து காட்டும். அவ்வளவுதான். அடுத்து ஜீரோ ஃபிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜீரோ என்பது என்ன, ரெண்டு கழிக்கும் போது ஜீரோ வந்துச்சுன்னா அப்ப என்ன ரிசல்ட் ஜீரோ வந்துச்சுன்னா ஜெட் ஈக்குவல் டு 1. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அந்த என்டையர் வந்து என்ன கம்ப்யூட்டர் இல்ல மைக்ரோ ப்ராசஸ் என்ன புரிஞ்சுக்கணும், ஓகே இந்த இடத்துல ஜெட் ஈக்குவல் டு 1 வருது. அப்ப என்ன மீனிங், அதோட வந்து என்னன்னா அதை கழிக்கும் போது ஜீரோ வந்துருச்சு போல அப்படின்னு வந்து அதை எடுத்துக்கிறோம். இது எல்லாமே என்னன்னா இப்ப நார்மல் நம்ம வந்து ஆட் பண்றோம் இல்ல வந்து கழிக்கிறோம், நம்ம வந்து வேல்யூ போடுறோம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணப்படுது. இதுதான் இந்த சைன் ஃபிளாக். சைன் ஃபிளாக் என்பது சைன் ஆஃப் த ரிசல்ட். இட் இஸ் 1 when the most significant bit is 1 and 0 when T7 most significant bit என்பது இந்த T7 தான். அது வந்து 1 இருக்கும்போது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் என்னன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 0 இருக்கும்போது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். ஜீரோ ஃபிளாக் நான் சொல்லிட்டேன். ஜீரோ ஃபிளாக் என்பது என்ன, இப்போ ஜீரோ ஃபிளாக் 1 எப்போ வரும்னா அந்த ரிசல்ட் வந்து 0 இருக்கும்போது. இப்போ அந்த ரிசல்ட் வந்து 0 இல்லைன்னா அது என்ன ஆயிரும், ஜீரோ ஃபிளாக் ஈக்குவல் டு 0 ஆயிரும். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்க, அந்த 1 0 அதெல்லாம் வந்து கிடையாது. ஃபிளாக்னா என்ன, அதுல இருக்கிற வந்து என்னன்னா 5 விதமான டைப் இருக்கு போல. அதுல ஒவ்வொரு ஃபிளாகும் ஒவ்வொரு மாதிரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த மைக்ரோ ப்ராசஸ்க்கு போய் சொல்லும். இது தெரிஞ்சா வந்து போதுமானதான். அடுத்து ஆக்சிலரி கேரி ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பேரிட்டி ஃபிளாக் அப்படின்னு சொல்றது. இது என்ன, இங்க பாருங்களேன். ஆக்சிலரி கேரி ஃபிளாக். கேரி அப்படின்னாவே அதாவது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கேரி வரும். எப்படி கேரி வரும், இப்போ ஒரு நம்பர் 2 நம்பர் இருக்கு, 19 இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன பண்றோம்,
18 இருக்கு, 19 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு கேரி வாங்குவோமா? கேரி வாங்கி என்ன பண்ணும்? கழிச்சு விடுவோமா? அதே மாரி என்னன்னா, கம்ப்யூட்டருக்கும் ஒரு இடத்துல தேவையான இடத்துல என்னன்னா, கேரி வரும். ஸோ, அப்ப அந்த கேரி வருதா? இல்லையான்னு சொல்லிட்டு எது பார்க்கும்னா, ஆக்ஸிலரி கேரி ஃபிளாக் வந்து பார்க்கும். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க 0, எஃப் அப்படின்னு இருக்கு. 0, 1ன்னு இருக்கு. இப்ப எஃப் என்பது என்ன? அதாவது 0ல இருந்து 7க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 8, 9 அது எல்லாமே வந்துனா ஏபிசில வரும். ரைட்டா? ஸோ, அப்ப எஃப் என்பது 13ன்னு வரும். அப்ப 13 அதாவது என்னன்னா, ஒரு பெரிய வேல்யூல இருந்து இது பண்ணும்போது என்னன்னா, ஒரு கேரி வரும். ஸோ, அதனால கேரி வந்து ஆக்ஸிலரி கேரி. அதாவது நல்லா கவனிங்க. கேரி 1 வருது அப்படின்னாவே, அது என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஸிலரி கேரி ஃபிளாக் வந்து 1 அப்படின்னு வந்துரும். ஸோ, இதன் மூலம் என்னன்னா, நடுவுல ஏதோ ஒரு இதுல வந்து நம்மளுக்கு கேரி வருது அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம்னா புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாரிட்டி ஃபிளாக். ஸோ, பாரிட்டி ஃபிளாக்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்போ ஒரு பைனரி. பைனரியோட வேல்யூ இருக்குன்னா, அதுல எத்தன ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்னா, அதோட எண்ணிக்கைய வந்து பார்க்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 1 இருக்கு ரைட்டா? அப்ப 2 ஒன்ஸ் இருக்கு. 2 என்பது ஈவன். அப்ப ஈவன் நம்பர்ல இருக்கும்போது பாரிட்டி ஃபிளாக்ஸ் ஈக்குவல் டூ 1ன்னு வரும். ஆட் நம்பர்ல வந்து 1 இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1 வந்து 3 டைம் இருக்கு அப்படின்னா, இது என்ன ஆட் நம்பர் ஒன்ஸ். அப்ப என்ன வரும்? பாரிட்டி ஃபிளாக் 0ன்னு வரும். இதன் மூலம் என்னன்னா, ஓகே 1 என்பது என்ன? ஆன் இல்ல சிக்னல் வந்து என்னன்னா, ஷேர் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். 0 என்பது என்ன? ஆஃப். இல்ல சிக்னல் வந்து என்னன்னா போகல அப்படின்னு அர்த்தம் ரைட்டா? சிக்னலே வந்து என்ன பண்ணல அப்படின்னா போகலன்னு அர்த்தம். அப்ப 1 எத்தனை இருக்குன்னு வச்சு அத பொறுத்து என்னன்னா, அந்த ஃப்ரீக்வென்சி அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்னா, அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் பாரிட்டியோட ஃபிளாக் அப்படின்னு சொல்றது. இதுதான் இங்க குடுத்திருக்கேன். சரி என்ன இருக்கு? ஆக்ஸிலரி கேரி ஃபிளாக் பிகம் 1 எப்பன்னா, கேரி அக்கர்ஸ் ஃப்ரம் த T3 to T4. அரித்மெட்டிக் ஆப்பரேஷன். பாரிட்டி என்பது என்னன்னா, ரிசல்ட் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும்போது பாரிட்டி ஃபிளாக் 1 இருக்கும். அதே இது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆட்ல இருக்கும்போது பாரிட்டி ஃபிளாக் வந்து 0 இருக்கும். ஜஸ்ட் குடுத்தத அப்படியே தமிழ்லயும் குடுத்துருக்கேன். அடுத்து பாருங்களேன். அடுத்து ஃபைனலா இருக்கிறது என்னன்னா, கேரி ஃபிளாக் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆக்ஸிலரி கேரி ஃபிளாக். ஆக்ஸிலரி என்பது பிட் 3க்கும் பிட் 4க்கு மட்டும் பார்க்கும். பட் கேரி ஃபிளாக் என்பது என்னன்னா, மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னா கடைசியில இருக்கிற பிட். கடைசியில இருக்கிற பிட் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அந்த பிட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கேரி வந்துச்சுன்னா, அந்த இடத்துல கேரி வரும்போது என்ன சொன்னா, ஓகே கேரி ஃபிளாக்கோட வேல்யூ வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். என்ன இருக்கு? 1, 1, 1, 1 1ன்னு இருக்கா? அதே மாரி இந்த இடத்துல 1 இருக்கு. மிச்சது எல்லாமே 0 இருக்கு. ரைட். இப்ப என்ன பண்ணும்? இது வந்து கூட்டும். இத கூட்டும்போது என்ன? 1, 1 போடும்போது, அதாவது நார்மலா வந்து கம்ப்யூட்டர்ல 1, 1 கூட்டும்போது வந்து 10. விச் மீன்ஸ் என்னன்னா, 1, 1 கூட்டும்போது 0 வரும். அதோட கேரி வந்து 1 வரும். அப்ப 0 வருமா? இந்த இடத்துல கேரி 1 வருமா? அகைன் இது வந்து கூட்டும்போது என்னன்னா, 0 வரும். அகைன் 1 வரும். 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 அகைன் 0 வரும். அகைன் இந்த இடத்துல 1 வரும். ரைட்டா? அப்ப அந்த கடைசி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இருக்கா? அது வரும்போது என்ன ஆகுது? கேரி வருது. அதன் மூலம் என்ன சொல்லுவாங்கன்னா, கேரி ஃபிளாக் வந்து 1ன்னு ஆயிரும். கேரி ஃபிளாக் என்ன ஆயிரும்னா, பிகம் வந்து 1ன்னு ஆயிரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு இத வந்து ஆட் பண்ணும்போது, அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் பண்ணும்போது, அதுல வர ரிசல்ட் என்ன மாரி இருக்கு அப்படின்னு எது காட்டும் அப்படின்னா, அந்த ஃபிளாக் தான் வந்து என்னன்னா காட்டும். இந்த அளவு தெரிஞ்சாவே வந்து போதும் தான். ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டேட்டஸ் சிக்னல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன ஸ்டேட்டஸ் சிக்னல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமா இருக்கும். ஒண்ணு S1, S0 ஸ்டேட்டஸ். எந்த ஸ்டேட்டஸ காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8085 அதாவது ஒரு ஆப்பரேஷன பண்ணிட்டு இருக்குன்னா, அதோட மிஷின் சைக்கிள் கரண்ட்லி என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 00 வந்துச்சுன்னு வச்சுக்கலேன். அந்த ஆப்பரேஷன் என்ன ஹால்ட் நிறுத்த அதாவது இப்போதைக்குன்னு வந்து என்னன்னா, ஸ்டாப்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். 01 அப்படின்னு இருக்குன்னா, அது வந்து என்னன்னா மெமரிய வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 1, 0 இருக்குன்னா, மெமரிய ரீட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். 1, 1 ஆப் கோட ஃபெட்ச் பண்ணிட்டு இருக்கு அர்த்தம். அதாவது ஒரு ஆ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆப்பரேஷன பண்ணுது ரைட்டா? அதுல அந்த மிஷின் சைக்கிள் கரண்ட்லி என்ன வந்து பண்ணிட்டு இருக்கு? என்ன வேலையில இருக்கு? அப்படின்னு எதையும் காமிக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் சிக்னல் வந்து காட்டிக் குடுக்கும். ஸ்டேட்டஸ் சிக்னல் எங்க இருக்கு பாருங்களேன். S1, S0 தானே? இங்க இருக்கு பாருங்களேன். S0 அண்ட் வந்து S1. அடுத்து அடுத்து முக்கியமானது ALE அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்ரஸ் லாட்ச் எனபிள் அப்படின்னு வந்து சொல்றது. இது எங்க இருக்கு? ALE வந்து பக்கத்துல எங்க இருக்கு பாருங்க. ALE அப்படின்னு இருக்கா? இதோட வேலை என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, ALE தான். அதாவது நான் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம அட்ரஸ் பஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? அட்ரஸ் பஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதே மாரி வந்து
டேட்டா பஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, அட்ரஸ் பாஸ் பார்த்தோம், டேட்டா பஸ் பார்த்தோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டேட்டா பஸ் ஆனது எதுல தான் இருக்கும்னா அட்ரஸ்ல தான் இருக்கும். அந்த அட்ரஸ் லோவர் ஆர்டரா இருக்கும். லோவர் ஆர்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ லோவர் ஆர்டரா இருக்கும். அதாவது A0ல இருந்து A7 வரைக்கும் லோவர் ஆர்டர் அட்ரஸ் சொல்லுவாங்க. அது தேவை பொறுத்து என்ன ஆகும்னா அட்ரஸ வந்து கொண்டு போகும். தேவை பொறுத்து என்ன ஆகும்னா டேட்டாவை வந்து கொண்டு போகும். அந்த தேவையை எது தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ALE தான். இந்த ALE என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், செப்பரேட் பண்ணும். இந்த லோவர் ஆர்டர் அட்ரஸ் ஃப்ரம் த மல்டிப்ளெக்ஸ் AD0 டு AD7 லைன். இதுல என்ன இப்ப ALE வந்து ஹையா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா லோவர் ஆர்டர் அட்ரஸ வந்து கேரி பண்ணும். ALE லோவா இருந்துச்சுன்னா அது டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன். அதாவது வின் டயக்ராம்ல பார்த்தோமா, இங்க பாருங்களேன். AD0ல இருந்து AD7 வரைக்கும் இருக்கா? இங்கேயும் A8ல இருந்து A15 இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அட்ரஸ் தான். அட்ரஸ் பஸ் தான். பட் இது லோவர் ஆர்டர் அட்ரஸ். இந்த லோவர் ஆர்டர் அட்ரஸ்ல அது என்னன்னா அட்ரஸ் டேட்டா பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவை பொறுத்து அது என்ன பண்ணும்னா வேலையை மாத்தும். அந்த தேவை என்பது எது தீர்மானிக்கும்? ALE தான். ALE ஹையா இருக்கும்போது ஒரு மாதிரியும், ALE லோவா இருக்கும்போது ஒரு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் ALEயோட முக்கியமான இதுவே. அடுத்து அடுத்து ரெடி பென் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெடி பென், ரெடி அப்படின்னு வந்து இருக்கும். எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க. ரெடி அப்படின்னு இருக்கா. இந்த பின்னோட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்புட் பின் யூஸ்டு டு சின்க்ரனைஸ் த 8085 வித் ஸ்லோ பெரிபரல் ஆர் மெமரி டிவைஸ். ஏதாவது ஒரு மெமரி டிவைஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம்னா அதை சின்க்ரைஸ் பண்ணும். எதோட இந்த மைக்ரோ ப்ராசஸரோட சின்க்ரைஸ் பண்ணும். இப்ப ரெடி வந்து லோவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன வெயிட் பண்ணும். இதுக்கு நான் அன்டில் த டிவைஸ் பிகம் ரெடி. அது ஒன்றும் கிடையாது. ஒரு பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கொடுக்கும் ரைட்டா. அந்த சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ரெடி பின் தான். அது ஒரு இன்புட் பின். அது என்ன பண்ணும், ஓகே நான் வந்து சின்க்ரைனஸ் ஆகல. இல்ல சம்டைம்ஸ் நீங்க வந்து என்னன்னா உங்களோட போனை கூட உங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வராம இருக்கும். அதோட டிஸ்க் வந்து காமிக்காம இருக்கும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்க் காமிக்கும். அப்ப என்ன ஆகுது, அந்த மைக்ரோ ப்ராசஸ் இன்னும் அதை வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபெச் பண்ணல. அப்ப ஃபெச் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். அதனால இந்த ரெடி வந்து லோவா இருக்கு. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. ரெடி என்பது 8085 மெதுவாக செயல்படும் புற சாதனம் அல்லது நினைவக சாதனத்துடன் ஒத்திசைக்க பயன்படும் உள்ளீட்டு பின்னாகும். ரெடி தாழ்நிலையில் இருந்தால் சாதனம் தயாராகும் வரை நுண் செயலி என்ன பண்ணா காத்திருக்கும். ரைட். அடுத்து போலாமா? அடுத்து அடுத்து முக்கியமானது ஒண்ணு என்னன்னா இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல குறுக்கீடுகள் ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். அதனா இன்டரப்ட்னா இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. அது வந்து ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு. இன்டரப்ட் அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டா போதும். என்ன பண்ணும், அது என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இன்டரப்ட் எது வந்து கொடுத்தானோ அவனை போய் வந்து பார்க்கும். ஸோ ஹார்ட்வேர் இன்டரப்ட் த சிக்னல் ஜென்ரேட்டட் பை த எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் டிவைஸ் டு ரெக்வெஸ்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர். அதாவது ஹார்ட்வேர் இன்டரப்ட் அல்லது வன்பொருள் குறுக்கீடுகள் என்பது வெளிப்புற வன்பொருள் சாதனங்கள் நுண் செயலியின் கவனத்தை பெறுவதற்காக அனுப்பும் ஒரு குறுக்கீட்டு வந்து சமிக்கைகள் ஆகும். என்னன்னா இன்டரப்ட் மொத்தம் நல்லா கவனிங்க. இங்க இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே என்னன்னா இன்டரப்ட் தான். இன்டரப்ட் கண்ட்ரோல் தான். இப்ப இந்த இன்டரப்ட் கண்ட்ரோல்ல ப்ரையாரிட்டின்னு இருக்கு. எந்த இன்டரப்ட்டுக்கு நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்க்கும். இந்த ப்ரையாரிட்டி ஆஃப் த ஹார்ட்வேர் இன்டரப்ட் என்ன இந்த ஆர்டர் தான். ட்ராப் ஃபர்ஸ்ட், அடுத்து RST 7.5, அடுத்து RST 6.5, அடுத்து 5.5, அப்புறம் தான் INTR வந்து வரும். ஜஸ்ட் நான் ஆப்ல வச்சுக்கோங்க. அதாவது இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். ட்ராப், RST 7.5, 6.5, 5.5 அப்புறம் தான் வந்து INDA. அதாவது INDA விட INDR. இது வந்து என்னன்னா ப்ரையாரிட்டி ஆர்டர். இப்ப இன்டரப்ட் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாவது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் இருக்கு. அது 8085 என்ன சொல்லும்னா, நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணுனா ஸ்டாப் பண்ணு. டெம்பரரியா ஸ்டாப் பண்ணு. நான் கம்ப்ளீட்டா சொல்லல. சாரி நான் டெம்பரரின்னு சொல்லிட்டேன். ஐ மீன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டேன். கம்ப்ளீட் கிடையாது. நீ டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டு என்ன அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லும். இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீபோர்டு இருக்கு. நம்ம ஒரு கீபோர்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஒரு நம்ம வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணும்போது அந்த சிபியோட அட்டென்ஷன் தேவை. அப்ப என்ன பண்ணுனா 8085 வந்து ஒரு கரண்ட் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும். கீபோர்டு என்ன சிக்னல் இன்டரப்ட் சிக்னல் கொடுக்கும். கரெக்டா அந்த இன்டரப்ட் சிக்னல் கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம். அந்த 8085 வந்து பார்க்கும். அப்ப 8085 என்ன பண்ணா டெம்பரரி ஸ்டாப் பண்ணும். ஏன்னா இன்டரப்ட் சிக்னல் வந்துருச்சு. அதனால ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கரண்ட் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டு கீபோர்டு ரெக்வெஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணும். ஒன்ஸ் வந்து கீபோர்ட் ரெக்வெஸ்ட் வந்து அது முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் என்னன்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகி போயிடும். ஸோ இதுதான் என்ன இந்த இன்டரப்டோட முக்கியமான வந்து ஒரு பங்களிப்பு. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து ட்ராப் தான் ஃபர்ஸ்ட்.
இது நான் மாஸ்கபிள்னு சொல்லுவாங்க. என்ன மீனிங்னா சாஃப்ட்வேரால ஈஸியா என்ன பண்ண முடியும் டிசபிள் வந்து பண்ண முடியாது. இது பொதுவாக என்ன மென்பொருள் மூலம் வந்துனா முடக்க முடியாதது. அடுத்து இருக்கிற இன்டரப்ட் பாருங்களேன். ஸோ ஆர்எஸ்ஏ 7.5, 6.5, 5.1 மாஸ்கபிள் வெக்டர் ஹார்வர்ட் இன்டரப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐஎன்டிஆர் வந்து மாஸ்கபிள் நான் வெக்டர் ஹார்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ப்ரையாரிட்டி லோவர் எதுக்கு கொடுக்கும்னா இந்த ஐஎன்டிஆர் தான். அடுத்து அடுத்து பார்த்தோம்னா ரீசெட் இன், ரீசெட் அவுட். ஜஸ்ட் ஒண்ணும் கிடையாது. ஒரு இதை ரீசெட் பண்றோம். இப்ப நம்ம போனே ரீசெட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ரீசெட் இன்னா என்னன்னா 8085 வந்து என்ன பண்ணா ரீசெட் வந்து இன் அப்படின்னு கொடுத்தான்னு வச்சுக்கலாம். சிக்னல் என்னன்னா ஒரு ஆக்டிவ் ஆகும். அதன் மூலம் என்ன ப்ரோக்ராம் கவுண்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு எங்க வந்து 000 ஹச்சுக்கு வந்துடும். ஸோ அதனால அந்த வரும்போது என்னன்னா ஓகே ப்ராசஸர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். கம்ப்ளீட் ரீசெட் வந்துன்னா இன்னுக்கு போகுது அப்படின்னு வந்து என்ன பண்ணும்னா மீன் ஆகும். கம்ப்ளீட் எல்லாத்தையும் வந்து என்னன்னா அழிச்சிட்டு ரீசெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு அர்த்தம். எது இன்பில்டா இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். ரீசெட் அவுட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இண்டிகேட் பண்ணும். ஓகே இந்த மாதிரி 8085 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீசெட் ஆயிருச்சு அப்படின்னு வந்துடும். ரீசெட் என்ன என்பது என்ன அப்படின்னா நீ இந்த ரீசெட் பண்றதுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். ரீசெட் அவுட் என்பது இந்த மாதிரி ரீசெட் ஆகி முடிஞ்சிருச்சு. ரீசெட் என் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா இந்த ரீசெட் அவுட்ல காமிக்கும். சம்டைம்ஸ் இப்போ அதர் டிவைஸ் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிருக்கோம்னா அதையும் ரீசெட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரீசெட் என் அந்த ரீசெட் அவுட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் பின் எங்க இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ரீசெட் இடத்துல இருக்கு இங்க இருக்கா. ஸோ ரீசெட் இன், ரீசெட் வந்து அவுட் எல்லாமே 8085 பென்டயரம்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா. அதாவது அட்ரஸ் டேட்டா பஸ் முடிச்சாச்சு, அட்ரஸ் பஸ்ல என்ன பார்த்தாச்சு, டைமிங் அண்ட் வந்து கண்ட்ரோல் சிக்னல் பார்த்தோம், இன்டரப்ட் வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கோம். மிச்சது எல்லாமே ஒவ்வொன்றா இருக்கு. சின்ன சின்னதான் டப்பு டப்புன்னு வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து வாங்க. அடுத்து டிஎம்ஏ சிக்னல் அப்படின்னு சொல்லுது. அதானே டிஎம்ஏ சிக்னல் அப்படின்னு கேட்டா ஹோல்டு அப்படின்னு ஒரு இன்புட் சிக்னல் இருக்கும். ஹோல்டு ஹோல்டு அப்படின்னு எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கா ஹோல்டு இருக்கு. அதே மாதிரி ஹெச்எல்டிஎன் இருக்கா. இந்த ரெண்டு இது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு இது என்னன்னா இன்புட் சிக்னல் யூஸ்டு பை த அனதர் டிவைஸ் டு ரெக்யூஸ் த கண்ட்ரோல் ஆஃப் த சிஸ்டம் பஸ். இதுக்கு நான் டைரக்டா ஒரு மெமரி வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு பென்ட்ரைவ் மூலம் லேப்டாப்ல இருக்கிற வந்து ஏதாவது ஒன்று நான் காப்பி பண்றேன்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்னன்னா இந்த ஹோல்டு சிக்னல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையா இருக்கும். ஹோல்டு என்பது மற்றொரு சாதனம் நேரடி நினைவக அணுகலுக்காக கணினியின் பஸ்ஸுகளின் கட்டுப்பாட்டை பெறுவதற்காக அனுப்பும் வந்தனம் ஒரு உள்ளீட்டு சமிக்கைகளாகும். இப்ப ஹெச்எல்டிஏ என்பது ஹோல்டு அக்னாலேஜ் அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணுன்னா ஓகே இந்த 8085 என்ன பண்ணிச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கச்சு ஹோல்டு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கச்சு. இதன் மூலம் என்னன்னா அந்த கண்ட்ரோல் ஆஃப் த பஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எதுக்கு கண்ட்ரோல் ஆஃப் த பஸ் வந்து ரிலீஸ் ஆகணும்னா கண்ட்ரோல் ஆஃப் த பஸ் ரிலீஸ் ஆனாதான் என்ன பண்ண முடியும் அதுல இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஷேர் பண்ண முடியும் டேட்டா. அதனாலதான் வந்து கண்ட்ரோல் ஆஃப் த பஸ் ரிலீஸ் பண்ணப்படுது. ஹோல்டு அக்னாலேஜ் என்பது ஹோல்டு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறிக்கும் சமிக்கைகளாகும். இதன் மூலம் 8085 பஸ்களின் கட்டுப்பாட்டை விட்டுவிட்டது என்பதை வந்து தெரிவிக்கிறது. அந்த கட்டுப்பாட்டை என்னன்னா கம்ப்ளீட்டா விட்டுருச்சு. நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உன்னோட வந்து நீ காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எது சொல்லுனா அந்த சிபியு வந்து சொல்லும். ஜஸ்ட் வந்துன்னா டிஎம்ஏ சிக்னல் டைரக்ட் டைரக்ட் மெமரி ஆக்சஸ எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸுக்கு என்ன மாதிரிலாம் வந்து என்னன்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா பார்க்க போறது சீரியல் இன்புட் அவுட்புட். அதாவது 8085ல ரெண்டு சீரியல் இன்புட் அவுட்புட் வந்து பின் இருக்கும். சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் வந்து அவுட்புட் டேட்டா. வர்ற இன்புட்டை எடுத்துட்டு வர்ற அவுட்புட் வந்து கொடுக்கும். பட் சீரியல் அப்படின்னு வந்து வந்துச்சுன்னா சீரியல் அப்படின்னா ஒன் வே கம்யூனிகேஷன்ஸ். அதாவது சீரியல் இன்புட் அவுட்புட் எங்க இருக்கு சீரியல் இருக்கா இன்புட் அவுட்புட் எஸ்ஓடி எஸ்ஐடி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதாவது சிங்கிள் கம்யூனிகேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் கம்யூனிகேஷன் லைன் சென்டிங் ஆர் ரிசீவிங் டேட்டா ஒன் பிட் அட் அ டைம். ஒன் பிட் தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற வந்து இந்த என்டையர் பிட் இருக்கு வந்து பைனரி என்டையரா வந்து போகாது. ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு போகும், அடுத்து ஜீரோ போகும், அடுத்து வந்து ஒன்னு போகும். அது இங்க இருக்கிற ஒன்னு ஜீரோ அந்த பைனரியோடது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒன்னு இருக்கா இந்த ஒன்னு என்னன்னா இங்க வந்துருச்சா, இந்த ஜீரோ இருக்கா இந்த ஜீரோ என்னன்னா இங்க வந்துருச்சா, அடுத்த ஒன்னு இருக்கா அடுத்த ஒன்னு வந்துருச்சா, அடுத்த ஜீரோ இருக்கா அடுத்த ஜீரோ. இந்த மாதிரி ஒன் பிட் அட் அ டைம் என்ன ஆகும்னா அதோட மெசேஜ் வந்து டேட்டாவை வந்து சென்ட் பண்றது இல்ல ரிசீவ் பண்றது எதுல நடக்கும்னா சீரியல் இன்புட் அவுட்புட்ல வந்து நடக்கும். ஞாபகத்துல வச்சா போதும் தான். அவ்வளவுதாங்க. நம்ம என்டையரா என்ன பார்த்துட்டோம்னா
மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது 8085 இதோட என்டையர் பின் டயக்ராம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரைட்டா? என்னென்னலாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணுமோ அதோட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப வாங்க, இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம லேர்ன் பண்ணத வச்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா கொஸ்டின பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன புரியுமோ, எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க? நம்ம படிச்சதுல என்ன மாரி இதுலலாம் வந்து எக்ஸாம்ல கேட்கிறான்னு உங்களால என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல உங்கள வந்து ரிவிஷன் பண்ண முடியும். கேள்வி: இன் மைக்ரோ ப்ராசஸர் 8085 which one of the following is a 16 பிட் ரெஜிஸ்டர்? இந்த கொஸ்டினை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதாவது முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களால புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, உங்களுக்கு இப்ப ஈஸியா புரியும். ஆமா, மைக்ரோ ப்ராசஸர்னாவே 8085. எஸ், ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர். அதுல ரெஜிஸ்டர், ஆமா ரெஜிஸ்டர்னா என்ன பண்ணும்? டேட்டாவை வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்ணும். ரைட்டா? ஸ்டோரேஜ் பார்ட் தான் வந்து என்னன்னா எது சொல்லுவோம்? ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். 16 பிட். ஆமா, ரெஜிஸ்டர் வந்து 16 பிட். அதாவது ரெஜிஸ்டர்ல நிறைய டைப் ஆஃப் ரெஜிஸ்டர், ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர், ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் அப்படின்லாம் பார்த்தோம். அவன் என்ன கேட்கறான்னா, எந்த ரெஜிஸ்டர் வந்து 16 பிட் அப்படின்னு வந்து கேட்கிறான். ரைட்டா? இப்ப இந்த ஃபிளாக், ஸ்டாக் பாயிண்டர் இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணோம். ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுங்க. எல்லாமே லேர்ன் பண்ணோம். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வரும் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 8085ல 16 பிட் ரெஜிஸ்டர் எதுனா ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் பாயிண்டரோட சேர்த்து வேற எதுவும் வரும்னா, இங்க இருக்கு பாருங்க, ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர், இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 16 பிட் ரெஜிஸ்டர். 16 பிட் ரெஜிஸ்டர். அக்குமுலேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி பிளாக். இது ரெண்டு என்னன்னா 8 பிட் ரெஜிஸ்டர். இது வந்து ரெண்டு என்னன்னா 8 பிட் ரெஜிஸ்டர். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வரும்? ஸ்டாக் பாயிண்டர், ஆப்ஷன் பி வரும். ஃபிளாக் ரெசிஸ்டர் வராது, நான் சொல்லிட்டேன். ஃபிளாக் ரெசிஸ்டர் 8 பிட், அவன் கேட்கறது 16 பிட். ரைட்டா? அடுத்து, which of the following statement regarding the microprocessor 8085 is not correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 8085 நுண்செயலி தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தவறானது எதுன்னு அப்படின்னு கேட்கறாங்களா? அப்ப என்ன பண்ணணும்? எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். It has a mechanism by which it is possible to increase it interrupt handling capacity. அதாவது இது இன்டரப்ட்களை கையாளும் திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டுள்ளது. ஆமா, 8085ல இன்டரப்டுக்கான என்ன இருக்கும்? ப்ரையாரிட்டி ஆர்டர்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? அதனால என்ன பண்ண முடியும்? அதோட பாசிபிலிட்டி தான். எஸ், அவ வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் என்ன? இன்டரப்ட் ஹேண்டலிங் கெப்பாசிட்டி. ஸோ இதனால இது கரெக்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இட் ஹாஸ் அ சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல் விச் அலோ த சீரியல் கம்யூனிகேஷன். எஸ், இப்பதான் பார்த்தோம். என்னது? 8085க்கு சீரியல் இன்புட் அவுட்புட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? சீரியல் இன்புட் அவுட்புட் இருக்குன்னு இங்க பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம். சீரியல் இன்புட் அவுட் இருக்கு. சீரியல் கம்யூனிகேஷன் சிங்கிள் கம்யூனிகேஷன் லைன் அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு. ரைட்டா? மூணாவது பாருங்களேன். இட் டஸ் நாட் ப்ரொவைட் கண்ட்ரோல் சிக்னல் டு கண்ட்ரோல் த பஸ் சைக்கிள் அண்ட் எக்ஸ்டர்னல் பஸ் கண்ட்ரோலர் இஸ் ரெக்வயர்ட். நல்லா கவனிங்க. பஸ் சைக்கிளை கட்டுப்படுத்துவதற்கான கண்ட்ரோல் சிக்னல் இதனால் வழங்கப்படுவதில்லை. எனவே எக்ஸ்டர்னல் பஸ் கண்ட்ரோலர் தேவைப்படுகிறது. நான் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் பஸ் அப்படின்னு பார்த்தோமா, அதுல இன்பில்டாவே எதுக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8085 இருக்கும். எக்ஸ்டர்னலா வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சீதா வரும். நாலாவது பாருங்க. இட் கேன் பி யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் 3 சிப் micro computer with a supporting input output device like AC 8155, AC 8355. இது கரெக்ட் தான். அதாவது என்ன பண்ண முடியும்னா, இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸர் வச்சு என்ன பண்ண முடியும்? 3 வந்துன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து உருவாக்க முடியும். அதனால என்ன பண்ணுங்க? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துன்னா சீதா வரும். இது என்னன்னா லேர்ன் பண்ணதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன? ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்ட். ஏன்னா 8085 இட் செல்ஃப் ப்ரொவைட் தான் என்னன்னா ரெக்கார்ட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேட்டஸ் சிக்னல் ஃபார் கண்ட்ரோலிங் வந்து பஸ்ஸோட சைக்கிள். அதனால என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் சீதா வரும். சீதா வரும். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர் 8085 ஹாஸ் டேஸ் அட்ரஸ் லைன், ஹென்ஸ் இட் ஹேண்ட் ஆக்சஸ் டேஸ் ஆஃப் த மெமரி. உங்களுக்கு அதாவது லேர்ன் பண்ணும் போதே வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பாயிண்ட் பார்த்தோமா, அந்த 15 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கிறது தான் வந்து கேள்வியா கேட்டிருக்கான். மைக்ரோ ப்ராசஸர் எத்தனை அட்ரஸ் லைன் இருக்கும்? நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்
மைக்ரோ ப்ராசஸர் அது கிட்ட என்ன 16 அட்ரஸ் லைன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். 16 அட்ரஸ் லைன் அப்படின்னு சொன்னேன். 16 அட்ரஸ் லைனோட மெமரி மேக்ஸிமம் மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? 2 பவர் 16. ஸோ 2 பவர் 16 இது என்ன சொல்லுவேன்னா 64 கேபி அப்படின்னு சொன்னா 64 கேபின்னு சொன்னா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 16 பிட் அட்ரஸ் இருக்கும். 16 பிட் அட்ரஸை கொண்டிருக்கும். 16 பிட் அட்ரஸை எவ்வளோ ஒரு இது வந்து அட்ரஸ் கொண்டிருக்கோ அதை பொறுத்து அதோட கெப்பாசிட்டி வந்து சொல்லுவாங்க. ஸோ 16 பிட் அட்ரஸ்னா 2 பவர் 16. இந்த 2 பவர் 16 64 கேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன வரும்? கொஸ்டினுக்கு ஆன்சர் 8085 எத்தனை அட்ரஸ் லைன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அட்ரஸ் லைன். 16 அட்ரஸ் லைன் ஈக்குவலன் டு மெமரியோட இது வந்து அதனால எவ்வளவு ஆக்சஸ் பண்ண முடியும்னா 64 கிலோபைட்ஸ் கேபி ரைட்டா? ஆப்ஷன்ஸ் ஏதா வரும். அடுத்து in microprocessor 8085 address data buffer is a dash buffer அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லா கவனிங்க, வெறும் அட்ரஸை மட்டும் கொடுத்திருந்தான்னா அவன் என்ன சொல்லிடலாம்னு வச்சுக்கலாம், யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லிடுவோம் ரைட்டா? இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணியிருக்கோம் யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அவன் அட்ரஸ் ஸ்லாஷ் டேட்டா அப்படின்னு சொல்றான். ஸோ அட்ரஸ் ஸ்லாஷ் டேட்டானா அவன் என்ன சொல்றான்னா டேட்டாவை தான் சொல்றான். ஸோ டேட்டா பஃபர் என்ன அப்படின்னா பை டைரக்ஷனல். அது எத்தனை பிட்டு? 8 பிட். அவருக்கு நினைக்கிறேன் அதாவது AD0 இருந்து AD7 ரைட்டா? அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் அட்ரஸ். லோவர் ஆர்டர் அட்ரஸ் ALE என்ன பண்ணும்? ALE என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதோட ஹை அண்ட் லோவை வச்சு அதை அட்ரஸை வந்து நீ ஷேர் பண்றியா இல்லை வந்து டேட்டாவை ஷேர் பண்றேன்னு சொல்லி வந்து மாற்றும். டேட்டாவை ஷேர் பண்ணும்போது அது என்னன்னா டேட்டா பஸ்ஸா ஆக்ட் ஆகும். அட்ரஸை ஷேர் பண்ணும்போது அது அட்ரஸ் பஸ்ஸா வந்து ஆக்ட் ஆகும். அதனால என்ன சொல்லுவோம், ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ஷேர் பண்ணும்போது நல்லா கவனிங்க, ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ஷேர் பண்ணும்போது அது பை டைரக்ஷனல். அதாவது அது என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம், மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து எங்க பண்ண முடியும்னா மிச்சம் இருக்கிற எக்ஸ்டர்னல் டிவைஸ் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு என்ன பண்ண முடியும்னா அதோட டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் மெமரியில இருந்து இருக்கிற டேட்டாவை வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு ஷேர் பண்ண முடியும். அதனால அதோட பை டைரக்ஷனல் அதோட கெப்பாசிட்டி வேணா 8 பிட். அப்போ 8 பிட் பை டைரக்ஷனல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டில இருக்கு. புரியுங்க பாருங்க, எதுக்காக நம்ம இவ்வளவு லேர்ன் பண்ணோம்னா எல்லாமே எதுல கேட்கறான் 8085. அதனால தான் நான் என்டையரா உங்களுக்கு 8085 என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். இதை தாண்டி எதுவும் நீங்க லேர்ன் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஃபைனல் கொஸ்டின், மைக்ரோப்ராசஸர் 8085 ஆப்ரேட் ஆன் கிளாக் சைக்கிள் வித் ஆஸ் டியூட்டி சைக்கிள். நான் அதையும் சொன்னேன், டியூட்டி சைக்கிள் என்ன 50% அப்படின்னு பார்த்தோமா? 50% அப்படின்னு பார்த்தோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். ஸோ 50%. ஏன் 50%னா ஒரு 8085 மைக்ரோ ப்ராசஸர் ஆப்ரேட் ஆகிற அந்த கிளாக் சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா, அது 50% டியூட்டி சைக்கிள். விச் மீன்ஸ் என்னன்னா ஹை ஆல்ஃப் ஆஃப் த வந்து அந்த கிளாக் பீரியட்ல ஹை போகும், மிச்சம் இருக்கிற அதர் ஹாஃப்ல வந்து லோ போகும். இந்த மாதிரி மேலே கீழே. ஸோ 5 வோல்ட் இருக்குன்னா இதுதான் ஹை, 0 என்பது இதுதான் வந்து லோ. அப்போ 1 சைக்கிளுக்கு வந்து ஹை அண்ட் லோ அப்போ என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆகும். ஸோ டிரான்ஸ்மிஷன்ஸ் என்னன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 8085 இந்த டியூட்டி சைக்கிள் என்னச்சுன்னா 50% அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ வச்சு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏதாவது வரும். ஸோ இதோட அவ்வளோதான். என்டையர் என்ன முடிச்சாச்சுன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.